அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பரமக்குடியிலிருந்து. ராமநாதபுரம் மாவட்டம் பரமக்குடியில் நடைபெறுகின்ற ஆட்டுச்சந்தை. இந்த சந்தையை பொறுத்தளவில் புதன்கிழமை ஒரு 4 மணி போல் செம்பரி இறங்கும். நைட்டு ஒரு 10:30 முடிய நடக்கும் செம்பரி சந்தை. சில நேரங்களில் 11 மணி கூட நடக்கும். காலையில் விடியற்கற்களில் வியாழக்கிழமை காலையில் விடியற்கற்களில் ஒரு 3 மணிக்கு வெள்ளாடு இறங்கும். இதுதான் பரமக்குடி சந்தையை பொறுத்த நிலவரம். இது பார்த்திங்கன்னா புதன்கிழமை சாயந்தரம் இறங்கின செம்பரிகள் ஒரு 4 மணிக்கு இறங்கிடும். நம்ம மேக்ஸிமம் ஒரு 6-6:30 போல் தான் சந்தைக்கு போகிறது. பார்த்திங்கன்னா அது ஒரு 7 மணி நமக்குள்ள நுழையில சந்தைக்குள்ள ஒரு 6:45 7 மணி இருக்கும். நல்ல சந்தை பார்த்திங்கன்னா சந்தையை பார்த்திங்கன்னா ஃபுல்லாக செம்பரி தான் நைட்டில் இறங்கும். பார்த்தா தெரியும். இது நம்ம எங்கள் அப்பா கொண்டு வந்த செம்பரி குட்டி. இதெல்லாம் பிறவு குட்டி. கிடா குட்டியை மட்டும் தனியாக ஒதுக்கியாச்சு. இதெல்லாமே பிறவு குட்டி தான். செம்பரியில் பிறவு குட்டி ஃபுல்லாக மயிலம்பாடி பிறவை குட்டி தான். இது தனியாக ஒதுக்கி கடைசியில் பார்த்திங்கன்னா காரைக்குடிக்கு தீர்ந்துச்சு. இந்த குட்டி ஃபுல்லாக காரைக்குடிக்கு ஏற்றி விட்டோம். இதில் இந்த கிடா குட்டியை ஃபுல்லாக நான் தனியாக அங்கிட்டு பிடிச்சிட்டு நிற்பேன். இறங்கினவுடனே பார்த்திங்கன்னா நம்ம அன்னைங்களாம் பேர் கேட்டாங்க, விலையில் போய் கேட்டு போடுங்க அப்படின்னு சொன்னாங்க. இந்த வாரத்தை பொறுத்தவரை சந்தையில் வந்து ரொம்ப செம்பரிக்கு விலை இல்லை. அவ்வளோதான், ரொம்ப விலை இல்லாமல் தான் இருந்துச்சு. செம்பரியை பொறுத்தவரை விலைவாசினா கிடையாது. ரொம்ப நேரமாக கிடந்துச்சு. இதனால் பார்த்திங்கன்னா இந்த செம்பரி குட்டினா அந்த அண்ணா காரைக்குடிக்காரர் தான் அவர். இது ஃபுல்லாமே பிறவை குட்டி. இதெல்லாம் ஃபுல்லாமே பிறவை குட்டி. பிறவை குட்டியை மட்டும் ஒதுக்கி ஒரு அண்ணன் வெட்டினாப்புல. எதிர்பார்த்த விலை கிடையாது. ரொம்ப கீழே தான் இருந்துச்சு. அண்ணன் உடச்சி தான் கேட்டார். குட்டியெல்லாம் உடச்சி கேட்டு தான் அப்புறம் மேலே வந்தார். உடச்சினா 10 உடச்சி கேட்டு அப்புறம் மேலே வந்தாப்புல அந்த குட்டியெல்லாம். இதெல்லாம் வளர்ப்பு கிடாய், நல்லா செம்பரி கிடாய். இதெல்லாம் வளர்ப்பு கிடாயை பொறுத்தளவில் இப்போ இதுக்கு விலைவாசி இல்லை. 2-3 வாரமாகவே விலைவாசி இல்லை வளர்ப்பு கிடாய்க்கு. வளர்ப்பு கிடாப்புலாம் அப்படி இப்படி கிடக்கு. யாரும் வந்து அவ்வளோதான் வாங்கலை. தீபாவளி இனிமேல் நெருங்கி வர்றதுனால இனிமேல் இது வளர்ப்பு கிடாய்க்கு விலைவாசி இருந்தால் தான் உண்டு. தீபாவளியை ஒட்டி எதுவும் வளர்ப்பு கிடா விலை இருந்தால் தான் உண்டு. உண்மையிலே வந்து வளர்ப்பு கிடாய்க்கு விலைவாசி கிடையாது. சந்தையை பொறுத்தவரை வளர்ப்பு கிடாய்க்கு அப்படி விலைவாசி இல்லை. இது நம்ம கிடா குட்டிகள், அந்த செம்பரியில் இருந்த கிடா குட்டிகள். இந்த வாரம் கிடா குட்டிகள் கொஞ்சம் கம்மியாக தான் கிடச்சிது. அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கிட்டு வந்தோம். குட்டியெல்லாம் அருமையான குட்டி, வளர்ப்புக்கு ஏற்ற குட்டிங்க. இதெல்லாம் பார்த்திங்கன்னா எங்கள் ஏரியா பொறுத்தவரை நேற்று சாயந்தரம் கொஞ்சம் லைட்டாக மழை தூறல் விழுந்ததுனால குட்டிகள் சரியாக மேய்ச்ச பத்தாரமாக இருக்கும். கொஞ்சம் வாரலாக இருந்துச்சு. குட்டிகள்லாம் நல்ல தெளிவான சரக்கு, நல்ல அழுத்தமான குட்டிகள், நல்ல தெளிவான சரக்கு. பார்த்தாவே தெரியும். நல்ல வெளிச்சமான குட்டிகள், நல்ல மயிலம்பாடியில் நல்ல கலரான குட்டி, ஒரிஜினல் கலர் மயிலம்பாடியில். இதெல்லாம் இப்படி குட்டிகள்லாம் வந்து கொஞ்சம் அமைகிறது கொஞ்சம் கஷ்டம்தான். கிடாய் அல்லது பெருங்கிடாயில் வரும்போது நல்ல சைஸாக நல்ல இதாக இருக்கும். நல்ல குட்டிகள், நல்ல அழுத்தமான குட்டிகள். அன்னைங்க 2-3 பேர் வளர்ப்புக்கு வந்து மல்லு கட்டி கிடந்தாங்க. நம்ம கொடுக்கல. வாங்கினது கொஞ்சம் ஏங்கி போட்டு வாங்கினதுனால குட்டிகள் போன வாரத்தில் நல்லா வளர்ப்பு குட்டி நல்லா விற்றுச்சு. அதனால இந்த வாரம் கொஞ்சம் ஏங்கி போட்டு வாங்கினதுனால குட்டிகள் விலைவாசி இல்லாதனால கொஞ்சம் கொடுக்க முடியல. ரொம்ப அண்ணன் ஒருத்தர்னா ஒரு காட்சியில் போட்டோன்னா யாமல் வந்து நமுத்து எடுத்தாப்புல, தம்பி விடுங்க போட்டோம் அப்படின்னா நம்ம கொடுக்க முடியல. ஆனால் கொடுக்க விருப்பம்தான். அவர் 12 ரூபாயில் நின்றார். நம்ம வாங்கினதே மேலே வாங்கினதுனால கொடுக்க முடியலை. 2 குட்டி தான் அதில் கம்மியான ஒரு 12 உடச்சி வாங்கினோம். மித்தது எல்லாமே 12 ரூபாய்க்கு மேலே வாங்கின குட்டி. அதனால் அவர்கிட்ட விலை சொல்ல முடியல, கொண்டு போடுன்னு சொல்லிட்டோம். இதெல்லாம் வந்து பொட்டிக்காரு, கொஞ்சம் பத்தாத குட்டி தான். ஆனால் நல்லா கொஞ்சம் பரவாயில்லாத குட்டிகள். ஆனால் பள்ளமும் கிடந்துச்சு, மேடும் கிடந்துச்சு. பள்ளம் மேடும் சொன்னோம்னா கொஞ்சம் பொடுசு, கொஞ்சம் பெருசு, 2 கலந்து கிடந்துச்சு. நல்ல குட்டிகள் தான். அவர் சொன்ன விலை, அண்ணன் சொன்ன விலை 12 ரூபா சொன்னாப்புல. ஒருத்தர் 8,500 கேட்டாப்புல. அவங்களா பேசிட்டாங்க. உண்மையிலே விலை வச்சாங்களா இல்லைன்னு தெரில. அந்த புருவ குட்டியும் கிடந்துச்சு. இது ஃபுல்லாமே புருவை தான். நல்லா புருவைகள் அதிகமாக அந்த வருஷம் இறங்கிருந்துச்சு. சந்தையை பொறுத்தவரை புருவ குட்டிகள் கொஞ்சம் அதிகமாக இறங்கியிருந்தது. கறிக்கடைக்காரங்களுக்கு அண்டியை பார்த்தாங்க புருவ குட்டிகள்லாம். இது எல்லாமே கிடா குட்டி. இங்கிட்ட ஒரு கும்பல், இங்கிட்ட ஒரு கும்பல். இங்கே கொஞ்சம் பெரிய சைஸ் எங்கிட்ட ஒதுக்குனார், பொடிசு எங்கிட்ட ஒதுக்குனாப்புல. அவர் அண்ணன் ஓரளவுக்கு நல்லா குட்டியெல்லாம் கொண்டு வருவாப்புல. அதனால் இங்கிட்ட கொஞ்சம் பெருங்கடாய் குட்டியில் இங்கிட்ட ஒதுக்கிட்டு பொடிசு அங்கிட்ட ஒதுக்குனாப்புல காரில். இதுக்கு விலை வச்சாங்க 10 ரூபாய்னு வச்சாங்க. அவங்க சத்தம் போட்டாப்புல 10 ரூபாய்க்கு 11 ரூபாய்க்கு கேட்ட குட்டி கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க போயிட்டாங்க. நல்ல குட்டிகள், நல்லா அழுத்தமான குட்டிகள், ஓரளவுக்கு பரவாயில்ல குட்டிகளை பொறுத்தவரை. அன்னைக்கு ஒருத்தர் வீடியோ பாட்டு கேட்டிருந்தாரு, நீ அந்த குட்டியில் போல் என்ன கருப்பு கலராக இழுத்துருக்காங்க அப்படி போல போட்ட வீடியோ போய் பார்த்துட்டு. அதெல்லாம் பார்த்திங்கன்னா மருந்து ஊற்றிருப்பாங்க. மருந்து ஊற்ற அடையாளத்துக்காண்டி ஒரு இது வைப்பாங்க.
அது குட்டி வளர அந்த அந்த இது வந்து கொஞ்சம் பெயிண்ட் வந்து கொஞ்சம் பெருசாகிட்டு இருக்கும். அவ்வளோ வேறு ஒன்றும் கிடையாது. அது குட்டிகள் பிறப்பில் உள்ளது கிடையாது. அவங்க மருந்து வைக்கும்போது குட்டிகளுக்கு மருந்து ஊற்றிருப்பாங்க. மருந்து ஊற்றும்போது அடையாளம் வச்சுருப்பாங்க. அந்த அடையாளமான குட்டிகள் தான் அது. வேறு ஒன்றும் பெரிய இதெல்லாம் கிடையாது. இதெல்லாம் நல்ல குட்டி. நல்லா வளர்ப்புக்கேற்ற குட்டி. தீர்ந்துருச்சு குட்டிகள். அந்த சைடில் குறி போட்டிருந்தாங்கன்னா தீர்ந்துருச்சுன்னு அர்த்தம். தீர்ந்துருச்சு. ஆனால் அண்ணன் அணைச்சிக்கிட்டு இருந்தாங்க. வண்டியில் ஏற்றிக்கிட்டு இருந்தாங்க. நல்ல நல்ல குட்டி. நல்ல அழுத்தமான குட்டி. பக்கத்தில் வண்டியில் ஏற்றிக்கிட்டு பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. தீர்ந்த குட்டிங்களா. பக்கத்தில் வேற ஒரு குட்டி நின்றுக்கிட்டு இருந்துச்சு. அதை பார்க்க போயிட்டு அப்படியே இதை எடுத்தேன். இந்த வாரத்தை பொறுத்தவரை அதிகமாக லைவ் வீடியோ போடுறதுக்காண்டி கொஞ்சம் குட்டிகள் அதிகமாக எடுக்க முடியாமல் போனதுக்கு ஒரு காரணம் சொல்லலாம். இது வளர்ப்பு கிடாய். நல்ல கிடா. நல்ல அழுத்தமான கிடா. இதில் 3 கிடா மட்டும் 37,500க்கு லாஸ்ட்டில் தீர்ந்துச்சு. அந்த நடுவில் கிடக்கிற, அதாவது 2வது கிடக்கிற கிடா, அந்த கயத்துக்கு பக்கத்தில் இருக்குது பார்த்திங்களா, அந்த அரிக்கிடா. அந்த அரிக்கிடான்னு சொல்கிறது வந்து இந்த வெள்ளை கிடா மாதிரி இருக்கலாம், அது பேர் அரிக்கிடா. அதை ஒதுக்கி மித்த 3 கிடாயும் 37,500க்கு தீர்ந்துச்சு. நல்ல கிடாய்கள் அது 3 லாஸ்ட்டில் தீர்ந்த விலை. இதெல்லாம் பார்த்திங்கன்னா கிடாய்களை பொறுத்தவரை வாங்கி விற்கிறவங்க அண்ணன் வாங்கி மாற்றி விடுவாப்புல. ஒரு புருவ குட்டி 2 புருவ குட்டி வச்சு கிடா ஒன்றோட வச்சு பிடிச்சி வச்சுருந்தாப்புல. 36 சொல்லியிருந்தாப்புல. கடைசியில் 31 வெட்டு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அப்படியே பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தோம். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்ல கிடாய். நல்ல அழுத்தமான கிடா. அண்ணன் வந்து மதுரைக்காரர் விலை கேட்டுக்கிட்டு இருந்தாப்புல. அவங்க சொன்னது வந்து ஒரு கிடா ஒன்று 7,500 சொன்னாங்க. அவர் ஒரு கிடா ஒன்று 6 ரூபாய்க்கு நைஸாக காதில் போய் சொன்னாப்புல. அவர் இல்லை அந்தளவுக்கு கொடுப்பாங்களா அப்படின்னு சொல்லிட்டாப்புல. இது கிடா வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிடா 7,500 இவர் விலை சொல்லிக்கிட்டு இருந்தாப்புல கிடாக்காரர். நல்ல கிடாயை பொறுத்தவரை எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. கிடாய்க்கு எந்த ஒரு இதுவும் இல்லை. நல்லா பார்க்கவே அருமையான கிடாயாக இருந்தது. அதனால் வந்து அவங்க சொன்னதுமே கொஞ்சம் யோசிச்சு தான் சொல்லிட்டு இருந்தாப்புல. கொடுக்கலாமா வேணாமா அப்படின்னு தெரிஞ்சிருக்கும் கிடாயெல்லாம். இந்த வாரம் பார்த்திங்கன்னா லைவ் அதிகமாக போட்டோம். வீடியோ வந்து லைவ் வீடியோ அதிகமாக போட்டுக்கிட்டே இருந்ததுனால நைட்டில் தனியாக நம்ம யூடியூப்புக்கும் தனியாக வீடியோ எடுக்க முடியல. இந்த குட்டியெல்லாம் பார்த்திங்கன்னா புருவ குட்டி. 3,900 முடிஞ்சது. 4 ரூபாயில் 100 ரூபா கம்மியாக லாஸ்ட்டாக முடிஞ்சது. வளர்ப்புக்கு தான் வாங்கிட்டு போனாங்க ஒருத்தர். புருவ குட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப இதாக இருந்தது. இந்த குட்டி பார்த்திங்கன்னா 4 ரூபாயில் 100 ரூபா தள்ளி லாஸ்ட்டாக முடிஞ்ச விலை. ஆளுக்கு பாதியாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு 4 ரூபாயில தான் கொடுப்போம் நின்றார். வந்து 100 ரூபாய் தள்ளி அண்ணன் ஒருத்தவங்க தீர்த்து விட்டாங்க. புருவ குட்டினால அந்த மாதிரி கிடா குட்டியாக இருந்தால் விட மாட்டாங்க. கிடா குட்டினா வந்து அதிகமாக தான் சொல்லுவாங்க. புருவ குட்டினால கொஞ்சம் அவர் சொன்னோன்னே விட்டாப்புல. ஆடுகள் இறக்கம் கொஞ்சம் கம்மி. வெளி வியாபாரிகள் வந்து இறங்க கொஞ்சம் கம்மியாக இருந்தாங்க. 2 கிடாய் நல்ல கிடாய். நல்ல அழுத்தமான கிடாய். நம்ம கறிக்கடைக்கு போய் கேட்டேன். அவர் 35,000 சொன்னாப்புல. அதோட வந்துட்டேன். நல்லா உயர்ந்தரமான கிடாய். நல்ல கிடா. அதே மாதிரி வெள்ளாட்டங்கிடாய்க்கும் அவ்வளோதான். வந்து இந்த புரட்டாசியில் வந்து கறிக்கடாயோட வேகம் இல்லை. அதனால் பெருங்கிடாய்கள் இந்த மாதிரி கிடாயெல்லாம் பார்த்திங்கன்னா 2 புல்லு தான் இருக்கும். கிடாய்கள்லையும் பல இது இருக்குது. இதை காட்டிலும் உயரமான கிடா சரியான கிடா இருக்கும். அதெல்லாம் 2 புல்லாக தான் இருக்கும். சின்ன குட்டி அது வளர்ப்பு குட்டி. ஆட்டோட வளர்ப்பு அந்த மாதிரி இருக்கும். சில பேர் பார்த்தா பயப்படுவாங்க, இன்னும் பெரிய கிடாயாக இருக்குது அப்படின்னா கிடையாது. கறி வந்து சும்மா பழையாட்டு கிடாயும் இருக்குது, நல்லா கொடியாட்டு கிடாயும் இருக்குது. உயர்ந்தனமான கிடாய்கள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா அதோட கறிகள் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த பொடி குட்டிகளோட கறியை காட்டிலும் இப்படி கிடாய் கறி தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஏன்னா 2 புல்லு தான். 1 வருஷத்துக்கு உள்ள குட்டி தான். அதுக்கு மேலே உள்ள குட்டினா கிடையாது. 1 வருஷத்துக்குள்ளே ஒரு 9 மாதத்துலேருந்து 12 மாதத்துக்குள்ளே உள்ள குட்டிகள் தான் அந்த கிடாயெல்லாம். 1 வருஷம் சொன்னோம்னா 2 பல்லு சொன்னால் 1 வருஷத்துக்குள்ள உள்ள கிடா. 4 பல்லுனா 2 வருஷத்துக்குள்ளே உள்ள கிடா. இதுதான் பல்லோட வித்தியாசமே ஒழிய வேறு ஒன்றும் பெருசானா வித்தியாசப்படாது. 4 வருஷம் முடிஞ்சு சொல்லும்போது நல்லா இதாக தான் இருக்கும். 2 வருஷம் 4 பல்லுன்னா 2 வருஷத்துக்கு உள்ள கிடாய் நல்ல கறியாக தான் இருக்கும். அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது. இது மூளைக்கிடா. 2 கிடாய் பரம்புக்குள்ளே இறங்கினா மூளைக்கிடா. நல்லா டாப்பான கிடா. நல்லா உயர்ந்தரமான நல்ல கனத்த காலான கிடா. நல்லா ஆட்டுக்கு ஏற்ற கிடா. ஆனால் கேட்கல. சந்தையில் பிடிச்சி தான் நின்றாங்க. விலைவாசிகள் இல்லை சந்தேகப்படுத்துகிறவங்கள. அதனால் யாரும் வந்து விலை வைக்கலை. நல்ல கிடா. இந்த கிடாயும் பார்த்திங்கன்னா நல்லா உருளை மாதிரி சூப்பர் கிடாயாக இருந்தது. ஆனால் யாரும் அவ்வளோதுக்கு விலை வச்சு கேட்கல. பரம்பரை சந்தையை பொறுத்தவரை குட்டிகள் இறக்க ஓரளவுக்கு அதிகமாக தான் இருந்தது. குட்டிகள் விற்பனை கம்மியாக தான் இருந்துச்சு. செம்பரியை பொறுத்தவரை இந்த வார சந்தை விலைவாசி இல்லைன்னே சொல்லலாம். அப்படி ஒன்றும் பெரிய விலைகள் கிடையாது குட்டிகளை பொறுத்தவரை. ஆடுகளுமே அப்படி தான் இருந்தது. செம்பரியோட விலையே வந்து ரொம்ப ஏங்கினா இல்லை, கீழே தான் இருந்தது. அதனால் தைரியமாக இந்த வாரத்தை செம்பரி வாங்கியிருக்கலாம்.
இந்த ஒரு கிடா பார்த்திங்கன்னா ஆட்டுக்கு கேட்டாங்க. 17,000 ரூபாய்க்கு கேட்டு 18 ரூபாய்க்கு கேட்டுருந்தாங்க. நல்ல கிடாய். ஆட்டுக்காண்டி வாங்கியிருப்பாங்க போல். 2 பல்லுன்னு நினைக்கிறேன், 2 பல்லுன்னு நினைக்கிறேன். ஆனால் நல்ல கிடாய். இந்த இது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கிடாய்களை வீடியோ எடுத்துகிட்டே வரோமா, அப்புறம் எடிட் பண்ணி போடையில நம்மளுக்கு சரியாக அந்த இது தெரிய மாட்டேன் சொல்லுது. 2 பல்லாக தான் இருக்கணும். 2 பல்லாக 2 கிடா பார்த்தேன். இந்த கிடா ஒன்று, இன்னொரு கிடா ஒன்று, 4 பல்லு ஒன்று, 2 பல்லு ஒன்று பார்த்தேன். அது 2 பல்லு கிடாயாக இருந்தாலும் சரி ஆகல. நல்ல கிடாய், பார்க்குறதுக்கு அருமையான கிடாய், ஆட்டுக்கு ஏற்ற கிடாய். விலை கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம நின்று பார்த்துட்டு அப்படியே போயாச்சு. கிடாயும் ஓரளவுக்கு நல்லா ஆட்டில் கிடந்த கிடா தான். அவங்களோட அவங்க நம்பிக்கையாக வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அவரோட சரி அப்படின்னு சொல்லிட்டு விலை வச்சுக்கிட்டு இருந்தாங்க. நம்ம சரி அதுக்கு மேலே நம்ம எதை பார்த்தோம் அப்படின்னு சொல்லிட்டு நாட்டில் அடுத்தது எடுக்க போயாச்சு. அதிகமாக அந்த லைவ் வீடியோ போட்டதுனால அந்த டைம் ஃபஸ்ட்டு முறையாக லைவ் வீடியோ போட்டேன். அதனால் நம்மளுக்கு அதில் கொஞ்சம் டவுட்டுகள் அதிகமாக இருந்தது. அதனால் அப்படி சுற்றிட்டே வந்தாச்சு. அண்ணன் ஒருத்தர் லைவ் வீடியோ போட்டார். அவர்கிட்ட கேட்டு அப்படியே போட்டுகிட்டே இருந்தோமா, அதனால் கொஞ்சம் அவ்வளோதான் வந்து நம்மளால் இது பண்ண முடியல. யூடியூப்பில் ஓரளவுக்கு சப்ஸ்கிரைபர் அதிகமாகிருக்காங்க. அதை வச்சு நம்ம கொஞ்சம் இப்போ அது கொஞ்சம் நம்மளுக்கு கொஞ்சம் ஊண்டுதலாக இருக்குது, சப்ஸ்கிரைபர் அதிகமானதுனால. இதெல்லாம் செம்பரி ஆடு. ஒரு சொன்னது 17,000 சொன்னாப்புல ஜோடி. அண்ணன் கேட்டது 12,000 ரூபாய்க்கு கேட்டாப்புல. ஃபுல்லாக வந்து பட்டை செம்பரி ஆடு தான். பட்டை இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 600 ரூபா கறி கொடுக்குறது இந்த மாதிரி ஆடு தான் கொடுப்பாங்க. ஓரளவு பரவாயில்ல. அவர் அன்னைக்கு கேட்டது வந்து மதுரைக்காரரு. அவர் அந்த விலைக்கு கேட்டது 6 ரூபா கரையத்து கேட்டாப்புல ஒரு ஆடு ஒன்று. அவர் கொடுக்க மாட்டேன் சொல்லியிருந்தாப்புல. கடைசியில் 7 ரூபா கரைனா வெட்டுன்னு சொல்லிட்டு இருந்தாப்புல. அவர் எனக்கு வேண்டாம் சொல்லி ஒன்றாப்புல 12,500க்கு சொல்லி தீர்த்தாங்க. அதுவும் வேணாம். அந்த நிற்கிறவங்க வந்து ஒரு 2 கிடாய் இருந்துச்சு. அந்த 2 கிடாய் 20,000 ரூபாய்க்கு வெட்டினாங்க. அதில் 2 கிடாயும் 20 ரூபாய்க்கு அவங்க வெட்டினாப்புல. அவர் அத்தா ஆவுடையார்னு நினைக்கிறேன் அவர் நிற்கிறவர். 2 கிடாயும் ஒரு 20 ரூபாய்க்கு 19 ரூபாய்க்கு கேட்டுக்கிட்டாங்க. அப்புறம் 2 சொல்லி 20 ரூபாய்ன்னு வெட்ட விட்டாங்க. அதை பிடிச்சிட்டு போகுது. ஆடு மட்டும் இருந்துச்சு. ஆடை இன்னொருத்தர் மதுரைக்காரர் கேட்டுக்கிட்டாப்புல. ஆடு ஓரளவுக்கு பரவாயில்லாத ஆடு தான். பல்லு சேர்ந்த ஆடு தான். ஏன்னா பல்லு சேர்ந்த ஆடு தான். இதுதான் அந்த 600 ரூபாய்க்கு கொடுக்கக்கூடிய கறிகள் இந்த ஆடுகள் தான். இது நம்ம கடைக்கு வாங்கின குட்டி, 2 கிடா குட்டி. இதை பார்த்தா தெரியும். இது 2 பல்லு பார்த்தீங்களா, 2 பல்லு முன்னாடி இருக்கா, அது 2 பல்லு. இதை பல்லு காமிக்கிறதுக்காண்டி அந்த கிடாயெல்லாம் பிடிச்சோம். இது பாருங்களா, அந்த பாருங்களா, எல்லாம் சின்ன சின்ன பல்லாக இருக்கு பாருங்கள். இது இன்னும் பல்லு போடலை. இந்த மாதிரி சின்ன சின்ன பல்லாக இருந்துச்சுன்னா பல்லு போடலைன்னு அர்த்தம். 2 கிடாய் நம்ம கடைக்காண்டி வாங்கினது. நைட்டே வாங்கினேன். காலையில் அதே மாதிரி ஒரு 4-5 வாங்கினுச்சு. பார்த்தா தெரியும். அதை பாருங்கள், அந்த 2 பல்லு பெருசாக அது கொடுத்தீங்களா, இதுதான் பல்லு போட்டிருக்குன்னு அர்த்தம். 2 பல்லு. அது பக்கத்தில் இன்னும் 2 பல்லு இதே மாதிரி பெரிய பல்லா வந்துச்சுன்னா 4 பல்லு. அதே மாதிரி 2 பல்லு பெரிய பல்லா வந்து 6 பல்லு. மேக்ஸிமம் 6 பல்லு தான் இருக்கும். ஆட்டை பொறுத்தவரை 6 பல்லு இருக்கும். அப்புறம் தேய ஆரம்பிச்சிடும். பல்லு தேய்ஞ்சி அப்படின்னா பொடி பல்லு ஆயிரும். பார்த்திங்கன்னா இது 2 கிடாய் நல்லா முரட்டு கிடா. சரி கேட்போமே அப்படின்னு சொல்லி போய் பார்த்தோம். 34,500க்கு கேள்வி. அப்புறம் 33,500க்கு கேள்வி. அவட நம்மளுக்கு கட்டாது அப்படின்னு சொல்லி வந்தாச்சு. 2 பார்த்திங்கன்னா நல்லா நீளந்தளமான நல்லா சாட்டை மாதிரி ஒரு கிடா. அந்த புற கிடானா பார்த்திங்களா நல்லா சாட்டை மாதிரி கிடா. இந்த இடத்துல இருக்கிற நல்ல கிடா. இப்படி கிடாய் தான் கறிக்கடைக்கு ஏற்ற கிடாய்கள். இதெல்லாம் என்ன நினைப்பாங்க அப்படின்னா பல்லு சேர்ந்துருச்சு முரட்டு கிடாயாக இருக்குது. இதெல்லாம் வந்து கொடியாட்டு கிடா. இப்படி கிடாய்கள் வந்து மேக்ஸிமம் கறிக்கடையில் அறுத்த கட்டாது. அதனால மேக்ஸிமம் அறுக்க மாட்டாங்க இப்படி கிடாய்கள்லாம். நான் இப்படி கிடாய்களை தான் வாங்கி இப்போ அறுக்கிறது விருப்பப்படுறது. நல்லா கொடியாட்டு கிடா, நெட்டு போக்கான கிடாயெல்லாம் தான் வாங்கி அறுக்க ஆசைப்படுறது. ஏன்னா இந்த மாதிரி கறியெல்லாம் கறிக்கடையில் கொடுத்தா கட்டாதே கட்டாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிடா ஒன்று 17,000 ரூபாய்க்கு கேட்டிருக்காங்க. இது எப்படி 17,000 ரூபாய்க்கு முதல்ல எடுத்துடலாம்னு எடுக்கவே முடியாது கறிக்கடையில் பொறுத்தவரை. ஏன் அப்படின்னா இதெல்லாம் மொத்த கறிக்கு தான் ஆகும். மொத்தம் அப்படியே போட்டோம்னா ஒரு கிடா எப்படி போனாலும் 25 கிலோ 28 கிலோவுக்கு குறையாமல் காமிக்கலாம். ஆனால் கறிக்கடையில் போட்டோம்னா இது எவ்வளோ விழுவும்னா 16 கிலோ 17 கிலோ விழுவும். 17,000 ரூபாய்க்கு வாங்கியிருக்கு. எவ்வளோ தேவையில்ல முதல்ல எடுக்கிறதுன்னு பாருங்கள். வாய்ப்பே கிடையாது, முதல்ல எடுக்க முடியாது. அதனால தான் கறிக்கடையில் அப்படி குட்டிலாம் போட மாட்டாங்க, அறுக்க மாட்டாங்க. பொடி குட்டியாக அறுப்பாங்க. நம்ம அந்த மாதிரி பொடி குட்டி அறுக்க ஆசைப்படுறதே கிடையாது. 4 கிடா அறுத்தோன்னா அந்த மாதிரி கிடாயாக இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறது. இது பார்த்திங்கன்னா ஆடு குட்டி. அந்த ஆடு குட்டி விலை கேட்டுருந்தாங்க. 2 குட்டியும் கிடா குட்டி. அண்ணன்ட்ட கேட்டேன். 29 ரூபா சொன்னாப்புல. நான் 20 ரூபாய்க்கு கேட்டேன். இல்லை அப்படின்னு சொல்லிட்டாப்புல. வாங்கலை நினைச்சு விட்டாப்புல. 2 கிடா குட்டி தான். ஆடு பல்லு சேர்ந்த ஆடு தான். ஆடு பல்லு சேர்ந்துருச்சு. பிடிச்சி காமிச்சாப்புல. நானும் பார்த்தேன். பல்லு சேர்ந்துச்சுன்னா இந்த பாருங்க, இந்த மாதிரி எல்லா பல்லும் சேர்ந்துருக்கும். சேர்ந்துச்சுன்னா பல்லு சேர்ந்த ஆடு. நல்லா ஆடு பொறுத்தளவு நல்ல ஆடு தான். குட்டி நல்ல குட்டிகள் 2 குட்டி. ஒரு குட்டி நல்ல வளர்ப்பு, ஒரு குட்டி கொஞ்சம் பத்தாவது குட்டி.
நான் 20 கேட்டேன், இல்லைண்ணே கூட கேட்டாங்கன்னு சொன்னாப்புல. அவரோட சரின்னு சொல்லி விட்டாச்சு. எல்லாம் பார்த்தீங்கன்னா ஆடு இந்த ஒரு ஆடு மட்டுமே தம்பி வந்து 12,000 கேட்டாப்புல. இதுதான் கறிக்கு தான் ஆகும் இந்த ஆடுனா. ஏன்னா கறி கடையில் போட முடியாது, கறி மொத்த கறி இதில் தான் ஆவாங்கங்கிற மாதிரி கடையெல்லாம். அதை 12,000 கேட்டாப்புல. அவர் இல்லை 13,000 லாஸ்ட்டாக பிடிச்சிங்கன்னு சொன்னாப்புல அந்த ஒரு ஆட்டை மட்டும். இந்த 3 ஆடு இங்கே கிடக்குற இந்த 2 ஆடு, அது சைடில் ஒரு ஆடு கிடக்கு. இந்த 3 ஆட்டையும் இன்னொருத்தர் கேட்டாப்புல. அதையும் அவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆடு ஒன்று 13,000 கரை சொன்னாப்புல. இவர் இல்லை வேண்டாம் அப்படின்னு சொன்னாப்புல. ஒரு 2 ஆடே 2 விசேஷத்தை முடிச்சிடலாம் அப்படின்னாப்புல. ஒரு புரட்டாசி மாதம் யார் எப்படி விசேஷம் முடி கறி வாங்க வர்றா அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாப்புல. நல்ல ஆடுகள் தான். சந்தையில் இறங்குனா நைட்டு இறங்குனா நல்ல ஆடு. அதனால் நைட்டு வந்தது, அதாவது புதன்கிழமை நைட்டு வந்த ஆடுகள். நைட்டே கொண்டு சில பேர் வந்திருப்பாங்க சந்தைக்கு. அந்த செம்பரியாடு கொண்டு வர்றவங்க, அவங்களோட சேர்த்து முயற்சிட்டு வந்தவங்க வந்திருப்பாங்க. அவங்க கொண்டு வர்ற ஆடு அது ஓரளவுக்கு இவங்கெல்லாம் வாங்கி காலையில் விற்பாங்க. இந்த செட்டுகள்லாம் வாங்கி காலையில் விற்கிறவங்க, அந்த மாதிரி குரூப்பு தான் அந்த மாதிரி ஆடுகள்லாம் வாங்குவாங்க. இந்த தம்பி பிடிச்சிருந்தாப்புல பரம்புடி கறி கடைக்காரரு. 2மே புருவ குட்டி. நல்லா கொஞ்சம் ஓரளவுக்கு அழுத்தமான குட்டி தான். ஒரு குட்டி அழுத்தமான குட்டி, ஒரு குட்டி இது வந்து நம்ம புருவ குட்டியே வாங்க மாட்டோம். இந்த அண்ணன் துண்டு போட்டிருக்கவர் 2 புருவ குட்டி கேட்டாப்புல. கேட்கக்கூட அவர் தம்பி நம்ம பரம்புடி கறிக்கலாம் நம்மளை வாத்தியாரை வாங்குற பற்றி கூப்பிட்டாப்புல. அவரை போய் பார்த்தேன். அவர் அண்ணன் வந்து 10 ரூபாய் கேட்டு 10,500 கேட்டாப்புல. நான் 11 சொன்னேன். அவர் டக்குனு கோவப்பட்டாப்புல. ஏன்னா நான் கேட்டேன் அப்படின்னு நினச்சிட்டாப்புல. நம்ம பக்கத்தில் இன்னொரு சத்தம் போட்டாங்க, அவர் புருவ குட்டியே வாங்க மாட்டாப்புல, அவர் கிடா மட்டும்தான் வாங்குவாப்புல அப்படின்னா. நான் உனக்கு தானே சொல்லி விட்டேன், எனக்கு சொல்லணே. அவர் சரி விட அண்ணன் வாங்கி கேட்டு சொல்லிட்டு அவரோட 11 கேட்டால் தம்பி கொடுக்க மாட்டேங்கிட்டாப்புல. நான் ஏஞ்சி போட்டு வாங்க வாத்தியார் அதெல்லாம் இருக்கும் அப்படின்னு புருவ குட்டினால நானும் சரி அப்படின்னு அழுத்தலை. ஏன்னா நம்மளுக்கு அவ்வளோ இதுக்கு மேலே நம்ம வாங்கி கொடுத்தா அது கெட்ட திரும்ப வச்சுருக்கேன், நம்மளும் அழுத்தலை. ஃபஸ்ட்டு எவ்வளோ கீழ்ச்சி அப்படின்னு தெரியலை, அதோட நம்ம அப்படியே போயாச்சு. அதனால் அவர் அண்ணன் என்ன நினச்சிட்டாப்புல, நான் குட்டி கேட்குறேன் போல அப்படின்னு நினச்சிட்டாப்புல. அப்புறம் அவங்க நிற்கிறவங்க சொன்னாங்கல்ல, அவர் தம்பி கிடா மட்டும் தான் வாங்குவாப்புல, அவர் கடைக்கு புருவ குட்டி வாங்க மாட்டாப்புல அப்படிங்கிறவங்க அவரை வந்து சொல்லலை. சரின்னு சொல்லிட்டு மாட்டில் போய் வேலையை வந்தாச்சு. குட்டி ஒரு குட்டி 10 குட்டி, ஒரு குட்டி நல்ல குட்டி. நம்ம கடையை பொறுத்தவரை அதிகமாக கிடா மட்டும்தான் நம்ம அழைக்கிறது. நல்லா கசை கிடா, கொட்டை கிடா, 2 பல்லு போடாது. அதே கசை எடுத்து கிடா இருந்தால் 4 பல், நைஸ் கிடாயாக இருந்தால் 4 பல்லு கூட அறுப்போம். ஏன்னா கறி அதிலலாம் கம்ப்ளைண்ட் வராது. பல்லு சேர்ந்த கிடாய்கள் வந்து அறுக்க மாட்டேன். 6 பல்லுக்கு வந்துருச்சனாலே அந்த குட்டியெல்லாம் கடைக்கு அறுக்க போகிறது கிடையாது. அப்படியே சில குட்டிகள் வாங்குவோம். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நான் இதில் பார்த்திங்கன்னா ஒரு இதில் வாங்கியிருப்பேன், ஒரு குறாலும் ஒரு கிடாய் வாங்கியிருப்பேன். அப்போ அந்த குறால் அவர் என்ன சொல்லிட்டாப்புல, 2ஐயும் சேர்த்தே தெரியும் ஒன்று கடை மாதிரி சொல்லிட்டாப்புல. கிடா பிடிச்சிருந்துச்சு, சரி வாங்கி குறாலை தனியாக என்ன பண்ணாச்சுன்னா விற்றாச்சு. அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு 500 லாபம் 500 நட்டதுக்குனாலும் குறாலாக பண்ணி கொடுத்துட்டு தனியாக கொடுத்துட்றாரு. அப்படி கிடச்சா தான் வாங்க முடியும். மித்த குறால்லாம் கடைக்கு வாங்குறது. ஏன்னா நம்ம அதை வாங்கி மரத்துக்கிட்ட வச்சுக்கிட்டு அதை நம்ம பக்கமாக்க முடியாது. அதனால் குறால் மேக்ஸிமம் வாங்க மாட்டோம். கிடா முடிஞ்சாலும் கிடா தான் வாங்குவோம். ஏன்னா பார்த்திங்கன்னா நல்ல கிடா பார்த்தா தெரியும். அண்ணன் 18,000 சொன்னாப்புல. செம்பரி கிடா தான், வளர்ப்பு கிடா, அருமையான கிடா, நல்லா பார்த்தா ஒரு சைஸான கிடா. 18,000 சொன்னாப்புல. அண்ணன் அதை வந்து 17 இன்னொருத்தர் வேலை வச்சாப்புல. சங்கடப்பட்டாப்புல, 14 இதெல்லாம் கொடுப்பாங்களா அப்படின்னு. ஏன்னா செம்பரியை பொறுத்தவரை இந்த வாரம் அப்படி தான் இருந்துச்சு, விலையே சுத்தமாக இல்லை. நல்ல கிடா அதில் காமிக்கிற மாதிரிலாம் 2 குட்டிலாம் பார்த்திங்கன்னா 17,000 வெட்டியிருப்பாங்க. யாருமே கொடுக்க மாட்டாங்க. கிராமத்தில் அப்படி குட்டி வாங்கவே முடியாது. கிராமத்தில் போய் வாங்குறதுக்கு சந்தையில் கிடாய்கள் வாங்கலாம். கிராமத்தில் அநியாய விலையாக சொல்கிறாங்க. உண்மையிலே கிராமத்தில் வந்து அநியாய விலையாக சொல்லுவாங்க. ஏன்னா கிராமத்தில் இந்த கிடாய்னா 20,000 சொல்லியிருப்பார், 25,000 சொல்லுவார் அந்த கிடாயெல்லாம் வச்சுக்கிட்டு. இங்கே வந்து சந்தைக்கு வந்து பார்த்தா 14,000 கேட்குறாங்க. அப்படி எப்படி நம்ம கிராமத்தில் குட்டி கிடா வாங்குறது? ரொம்ப கஷ்டம். இந்த கொம்பு கிடாய்கள் இந்த வாரம் அதிகமாக இறங்கிடுச்சு, ஆனால் விற்கலை. பெரிய பெரிய கொம்பு கிடாய்கள் பார்த்தீங்கன்னா இப்போ கிளாஸ் சந்தை முடிகிற டைம் இது, ஒரு 10:30 இருக்கும். கொம்பு கிடாப்பெலாம் கிடக்கு பாருங்கள். இதெல்லாம் கொம்பு கிடாய்கள். கொம்பு கிடாய்கள் விற்கவே இல்லை, விற்பனை ஆகவே இல்லை. கொம்பு கிடா ஃபுல்லாக அப்படியே கிடந்துச்சு. பரம்புடி சந்தையை பொறுத்தவரை கொம்பு கிடா ஃபுல்லாக அப்படியே கிடந்துச்சு. கொம்பு கிடாய்கள் எதுவுமே விற்கலை. ஏதோ 1-2 விற்றுச்ச ஒழிய மித்த எதுவுமே விற்கலை. எல்லாமே திருப்பி தான் ஏறிட்டு போனாங்க. கொம்பு கிடாய்கள் ஃபுல்லாமல் யாரும் கொம்பு கிடா வாங்க நோங்கி யாருமே வாங்கலை. பொடி குட்டிகள் விற்று ஓரளவுக்கு விற்றுச்சு, மித்த இதெல்லாம் விற்கவே இல்லை. அந்த நிற்கிற கிடா குட்டி 7,500 கேட்டாப்புல. ஒரு அண்ணன் சொன்னது 9,000 சொன்னாப்புல. கேட்டவங்க 7,500 கேட்டுட்டு வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. அதுக்கு மேலே வேண்டாம் அப்படின்னு. நல்லா அழுத்தமான குட்டி. 7,000 7,500 கொடுக்கலாம் குட்டியை பொறுத்தவரை. நல்ல குட்டி தான், அதில் வந்து இது மாற்றம் இல்லை. இதெல்லாம் ப்ரூவ் குட்டி.
எல்லாமே செம்பரியம் புருவை 11 கேட்டாப்புல அண்ணன். 10 தான் கேட்கணும், நான் லேட்டாக வந்துட்டேன், குட்டிகள் கிடைக்கல, விடுங்க போட்டு அப்படின்னு கேட்டாப்புல. அவர் சொன்னது வந்து பார்த்திங்கன்னா 13,000 சொன்னாப்புல. நல்லா உயர்தரமான புருவை தான், நல்ல புருவைகள் தான். அதனால் எந்த ஒரு இதுவும் சொல்ல முடியாது. புருவைகளை பொறுத்தவரை அழகான புருவைகள் தான், நல்ல புருவைகள், நல்லா கறிக்கட்டான புருவை குட்டிகள் தான். ஆனால் அவர் அண்ணன் கேட்டாப்புல 5,500 கிடையாது, 11 ஒரு குட்டி ஒன்று 5,500 தான். நல்ல விலை. யாருக்குன்னா வாங்குறவருக்கு, விற்கிறவருக்கு அந்த மாதிரி இதில் வாங்கியிருக்க மாட்டார் கிராமத்தில். அதான் சொல்கிறோம்ல, கிராமத்தில் கொடுக்கவே மாட்டாங்க. இந்த குட்டியை வச்சுட்டு அவங்க 14,000 சொல்லியிருப்பாங்க, கண்டிப்பாக 14, 15 சொல்லியிருப்பாங்க. இவர் 12 13 குறைஞ்சி வாங்கியிருக்கவே முடியாது. ஆனால் இங்கே விலை பாருங்கள், 11 தான் கேட்பாப்புல. அதுக்கு மேலே யாரும் வந்து வாங்க மாட்டாங்க சந்தேகப்பட்டில். கஷ்டம்தான். அப்போ இதெல்லாம் எப்படி ஈக்குவல் பண்ணுறாங்க அப்படின்னா, இதில் 4 பொடி புருவையை தூக்கி போட்டிருப்பாங்க. 10 வாங்குகிற புருவையை 4 புருவையை தூக்கி போட்டிருப்பாங்க. அப்போ தான் 11 12 விற்றா இந்த 10 புருவையில் அதில் 4 பொடி புருவை கூட அந்த நட்டத்தை ஈக்குவல் பண்ணும். இது சந்தை, அதனால் 10 சந்தைக்கு முடிஞ்சிருச்சு. கிடாய்கள் மட்டும்தான் கிடக்கு. அந்த செம்பரியம் கிடா மட்டும்தான் கிடக்கு. பார்த்தா தெரியும், கிடாய்கள், கொம்பு கிடாய்கள், செம்பரியம் கிடாய்கள் மட்டும்தான் கிடக்கு. விற்பனை ஆகலை செம்பரியம் கிடா, அதனால் அப்படியே கிடந்துச்சு. இவ்வளோதான் சந்தை. அப்படியே இன்னும் ஒரு 11 மணி நேரம் பார்த்தா இந்த ஆள் நிற்க மாட்டாங்க. ஒரு சில பேர் அங்கே தூங்குறவங்க தூங்குவாங்க, மித்தெல்லாம் ரெண்டு கிளம்பி போயிடுவாங்க. இப்போ இந்த சந்தையை பொறுத்தவரை நைட்டும் பால் வைக்கிறதுனால ரொம்ப பாதிப்பு. ஏன்னு கேட்டால் நைட்டு சில பேர் கொண்டு வந்துட்டு விற்க முடியாமல் நைட்டு கொசுக்கடி அது இதுன்னு கிடக்கிறது. காலையில் அப்புறம் பார்த்திங்கன்னா ரொம்ப பேர் சந்தையில் குட்டி வாங்கி விற்கிறது ரொம்ப முன்னாடினா பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை எப்படின்னா காலையில் தான் நடக்கும். கரெக்டாக காலைல ஒரு 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி ஒரு 10 மணி முடிய நடக்கும். வியாழக்கிழமை காலையில் 3 மணிக்கு ஸ்டார்ட் ஆகி 10 மணி முடிய செம்பரி, வெள்ளாடி எல்லாம் ஒரே டயத்தில் வரணும். அப்போ இந்த வெளியிலேருந்து வர்றவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, செம்பரி தேவையானவங்க செம்பரி வாங்கிடுவாங்க, வெள்ளாடு தேவைன்னா வெள்ளாடையும் சேர்த்து வாங்குவாங்க. இப்போ அப்படி கிடையாது. செம்பரி வாங்குறவங்க நைட்டு வரணும், வெள்ளாடு வாங்குறவங்க பகல் வரணும். இந்த எட்டயபுரம் சந்தை அப்படி தான் நடக்கும். அதே சந்தை மாதிரி இங்கேயும் பரமக்குடி சந்தை கொண்டு வந்துட்டாங்க. இது உண்மையிலே வந்து கொஞ்சம் மாற்றக்கூடிய இதுதான். ஏன்னா அந்த மாதிரினா வச்சா கொஞ்சம் வியாபாரங்கள் அதிகமாக பாதிக்குது. இப்போ செம்பரி வாங்குறவங்க செம்பரி விலை அதிகமாக தெரிஞ்சால் நாலு வெள்ளாட்டை குட்டி வாங்குவாங்க, வெள்ளாட்டை குட்டி வாங்குறவங்க கொஞ்சம் அதிகமாக தெரிஞ்சால் செம்பரி குட்டியை வாங்குவாங்க. ஆனால் இப்போ என்ன ஆகி போச்சு அப்படின்னா, செம்பரி வாங்குறவங்க செம்பரி மட்டும்தான் இன்றைக்கி நைட் வாங்க முடியும். வெள்ளாட்டம் குட்டிகள் இறங்குதுன்னா நைட்டு எல்லாம் யாருமே வெள்ளாட்டம் குட்டிகள் விட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க. ஏன்னா காலைல கூட விற்கும் அப்படின்னு ஆசையில் யாருமே என்ன பண்ணுறதில்ல, நைட்டு விடுறதில்ல, இழுத்து பிடிச்சிட்டே கிடப்பாங்க. அதனால் வந்து கொஞ்சம் சந்தைகள் வந்து கஷ்டமாக தான் இருக்குது. நைட்டும் பகலும் 2 நாளாக ஆயிடுது. புதன்கிழமையும் வந்து வியாழக்கிழமையும் வந்து சில பேர் வெளியிலேருந்து வரவங்களாம் தங்கி தூங்கி அந்த கொசுக்கடி அது இதுன்னு சொல்லிட்டு ரொம்ப இதாக இருக்கும். தம்பினா ஒருத்தர் காமிச்சாப்புல வந்து தூங்க முடியல, இந்த வர கை நாள் அலர்ச்சி மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அதனால ரொம்ப பாதிப்புகள் வருது. அது ஏதோ ஒரு வாரில் சந்தை மாறிச்சு அப்படின்னா இதை காட்டி வியாபாரம் நல்லாயிருக்கும். முன்னாடி இருந்தது அதே வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருந்தது சந்தை. இது கொஞ்சம் சந்தையை பொறுத்தவரை கொஞ்சம் யாருக்கும் செட் ஆகலை தான். இதே ஒன்று நைட்டே என்ன பண்ணிடணும், வெள்ளாடும் 2 செம்பரியும் இறக்கிடணும், இல்லை செம்பரி ஒரு நேரம் வெள்ளாடு ஒரு நேரம் மாற்றி இறக்கணும். அப்படின்னா தான் கரெக்டாக இருக்கும். இது நைட்டும் பாலும் சொல்லும்போது ரொம்ப வியாபாரி நிமிடத்தில் கொஞ்சம் சிரமமாக தான் இருக்குது. இதே சந்தை கிளையிற நேரம் நம்ம வீட்டுக்கு போகிற நேரம் சரி அப்படியே ஒரு ரவுண்டு போய்ட்டுருவோம், ஏதாச்சும் வெள்ளாட்டை கிடா குடி கிடக்கான்னு பார்த்துட்டு வருவோம் அப்படின்ட்டு அப்படி போயிட்டு வந்தோம். அப்படி ஒன்றும் அமையலை. அவனை சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்பியாச்சு. நம்ம வந்து பரமக்குடியை ஒட்டி இருக்கிறதுனால வீட்டுக்கு போயிடுறது. நைட்டு எப்போயும் வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் காலைல விடியற்கலாம் வருது. ஏதோ ஒரு 2 கிடா கிடச்சிச்சு, அந்த 2 கிடாயும் இது பண்ணிவிட்டு அப்படியே மாட்டில் வீட்டுக்கு கிளம்பியாச்சு. ஓரளவுக்கு அந்த 2 கிடாயும் வாங்கிட்டு இந்த 2 குட்டியும் கேட்டாங்க. இது 2 தான் 17 ரூபா, 17,200 நினைக்கிறேன். யாருமே கொடுக்கவே மாட்டாங்க இந்த மாதிரி விலையில். நல்ல கிடாய்கள், வாங்குறவருக்கு நல்ல லாபம். அது வெட்டுறவர் தான் குட்டியை வெட்டுறாப்புல, நல்ல காசு. ரெண்டும் 17,200 17 கேட்டாங்க. மேற்கண்டு 200 அப்படின்னு ரொம்ப செஞ்சுட்டு போயிட்டாங்க. 10 தான் விழுது இந்த கிடா. பெரிய கிடா 10 அந்த கிடா 7,200. யார் கொடுப்பாங்க கிராமத்தில்? அப்படி கொடுப்பாங்களா? அந்த மாதிரிலாம் கொடுக்கவே மாட்டாங்க. அவர் விவசாய நேரம் விவசாயத்துக்கு காசு தேவைப்படுது, போயிட்டு போகுது கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாதிரி விட்டாப்புல. நல்ல கிடாய்கள் 2 பார்த்தா தெரியும். எனக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. ஒன்று நல்லா பல்லு சேர்ந்த கிடாயாக தான், நல்ல கிடா தானே, பல்லு சேர்ந்த கிடாயாக தானே. அந்த கிடாயை 10 யார் கொடுப்பா? கொடுக்கவே மாட்டாங்க கிராமத்தில். இந்த குட்டி 7,500 கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா ஓகே தனியாக போய் கேட்டிங்கன்னா 9 சொல்லுவாங்க. இதே வந்து வேறு கைக்கு போச்சுன்னா 9 குறைஞ்சி கொடுக்க மாட்டாங்க இந்த கிடாயெல்லாம்.
சின்ன குட்டியெல்லாம். அதனால் வந்து நல்ல விலை தான் இதெல்லாம். லாஸ்ட் சந்தை முடிய போகிற நேரத்தில் கிளைய போகிற நேரத்தில் கொடுத்தாப்புல. கொம்பு கிடாய்க்கு சுத்தமாக விலையே கிடையாது. வலைக்குட்டிக்கும் விலையே கிடையாது, கொம்பு கிடாய்க்கும் விலையே கிடையாது. அதனால் வலைக்குட்டியெல்லாம் சந்தையில் கொண்டு வந்து விற்போம்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான விஷயம். கிடைக்கிற அளவுக்கு வந்து கிராமங்களில் கேட்கும் போதே தட்டி விட்ருங்க. வலைக்குட்டி வச்சுருந்தீங்கன்னா சந்தையில் கொண்டு வந்தால் பெருசாக விற்க போகிறதில்ல. தீபாவளிக்கு விற்குமான்னு எங்களால் சொல்லவும் முடியாது. ஏன்னா உங்களோட ஒருத்தர் வலைக்குட்டிக்காரர் கேட்டாப்புல, தம்பி வலைக்குட்டி கிடக்கு சந்தைக்கு கொண்டு வந்து வைக்கலாமா அப்படின்னு. அவர்கிட்ட நான் சொல்கிறேன், 4 வாரமாக விலைவாசிகளே கிடையாது வலைக்குட்டிக்கு. வலைக்குட்டியை பொறுத்தவரை அப்படியே சந்தைக்கு வர குட்டி திருப்பி அப்படியே தான் போகுது, விலைவாசியே கிடையாது. இந்த அடிக்கிற கடை பார்க்குற கடை 4 புல். ஆட்டுக்கு கேட்டாங்க, அவர் சொன்னது 27,000 சொன்னாப்புல. இந்த புல் 4 புல் தான் கிடா, நல்ல கிடா. ஆட்டுக்கு ஒருத்தர் கேட்டால் 27,000 சொன்னாப்புல. ஒரு 17,000 கேட்டாப்புல. பூப்பாகலாம் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டாங்க. இன்னொரு குட்டி 2 புல் கிடந்துச்சு, ஒவ்வொருத்தர் லாஸ்ட்டாக போடுறாங்க, அது 2 புல் கிடா. அதையும் கேட்டாங்க, அது செட்டாகலை மட்டும் விட்டுட்டாங்க. இதெல்லாம் வந்து இந்த கிடாய்களை ஃபுல்லாக விற்காமன்ற கிடாய்கள் தான். சந்தை கிளைய போகிற நேரத்தில் அப்படியே கிடந்த கிடா தான். அவ்வளோவா கிடாய்கள் பார்த்தோன்னா அவ்வளோவா விற்கலை. யாருமே கிடாய்கள் நோக்கி கேட்கல. கிடாய்களுக்கு ஏற்றுறவங்க யாருமே வரலை. அதனால் வந்து யாருமே கேட்கல. கிடாய்கள் ஓரளவுக்கு அனுசரித்த விலைகள் சொன்னாங்க, ஆனால் கிடாய்கள் விற்கலை. நல்லா வலைக்குட்டி வச்சுருக்கிறவங்கள பொறுத்தவரை சந்தை இது காலைல விடிய கற்கல 3 மணிக்கு சந்தைக்கு போயிடலாம். கரெக்டாக ஒரு 4:30 இருக்கும், 4-5 மணி இருக்கும். போயிடலாம் இருந்துச்சு. அந்த போன 2 ஆடு விலையும் சொல்கிறேன். இந்த ஆடு 2மே குருவு குட்டி, பல்லு சேர்ந்தது தான். 15,900 சொன்னாப்புல. 16 சொல்லி 100 தள்ளிட்டீங்க அப்படின்னாப்புல. 2 குருவு குட்டி, அதெல்லாம் தீராஜிட்டு வந்தாச்சு. இந்த போன ஆடு 2 தான். நல்லா செம்மையான ஆடு, நல்லா குட்டி 2 குருவு குட்டி. நானே எனக்கு 20 ரூபாய்க்கு கேட்டேன் ஆடை குட்டியும். இங்கே உள்ளே வந்தோடனே 20 உடச்சி கேட்டாங்க, ஒரு கொடுக்கலை. பார்த்தா கடைசியில் அண்ணன் நம்மளுக்கு தெரிஞ்சவர் தான். லாஸ்ட்டில் ரொம்ப நேரம் கழிச்சு 23க்கு வாங்கியிருந்தாப்புல 2யும். நல்லா இருந்தது ஆடு. நல்லா மாடு மாதிரி கொம்பெல்லாம் பார்த்தா நல்லா பார்வையான தோரணையான ஆடு. கடைசியில் பார்த்தா ஒரு 23க்கு வாங்கினது மீண்டுனாப்புல. நல்ல ஆடு. அதான் 23க்கு வாங்கினோடனே காமிக்கிறேன் லாஸ்ட்டாக. பார்த்தீங்கன்னா ஆடை பார்த்தா நல்லா ஆடாக வச்சு நல்லா பாலடி நல்ல பாதையாக இருந்துச்சு. குட்டி 2 குருவை குட்டி. இதே கிடா குட்டியாக இருந்துச்சுன்னா 26க்கு குறைஞ்சி விட்டுருக்க மாட்டாங்க, 25 விற்றுருக்கோம். குருவை குட்டினால அவர் யாரும் கேட்கல. இதை கேட்டாங்க போது 20 உடச்சி கேட்டாங்க, அவர் கொடுத்து உடச்சி விட்டாப்புல. இது காலையில் புதன்கிழமை வியாழக்கிழமை காலையில் ஒரு 5-5:30 இருக்கும். விடிய கிடக்குள்ள ஒரு 6 மணி விட்டு வச்சுன்னு வச்சுக்கலாம். அப்போ தான் சந்தைக்குள்ளே உள்ளே போய் வீடியோ போட்டது. பார்த்தா தெரியும். கொஞ்சம் உங்களோட மேலே காமிப்பேன் விடிய டைமில். இது அந்த டைம் அது விடிய போகிற நேரம். அந்த நேரத்தில் சந்தைக்குள்ளே போனோம். போய் பார்த்தா குட்டிகளை கொஞ்சம் இறங்கி இருந்தது. குட்டிகள் அதிகமாக இறங்கி இருந்தது. ஆனால் விலைகள் அந்த மாதிரி நேரத்தில் கடைசாக சொல்லுவாங்க. இந்த கிடா உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இளையாங்குடி சந்தையில் நம்ம கேட்ட கிடா தான் இந்த கிடா. இந்த வாரம் வந்து அந்த கொஞ்சம் ஏங்கி விலை சொல்லுவாங்க இந்த நேரத்தில். அதனால் அப்படியே சுற்றிக்கிட்டே வர்றது. இந்த இடத்துல கிடாக்கி எல்லாம் வைக்கிறது கிடையாது. கூப்பிடுவாங்க அப்படின்னு எல்லாருமே வந்து கிடா பாருங்க. நம்ம யார்கிட்டையும் போய் கேட்கலாம், இதெல்லாம் வைக்கலாம். நல்லா கிடாய்கள்லாம் கிடந்தது. ஒரு சுற்றி போயிட்டோம். நம்ம ஒரு 5000 விட்டு கொடுப்பாரு. கடைசியில் அவர் கிடாய்க்கு விலை வச்சுருப்போம். அப்போ கூப்பிட்டு சொன்னால் அப்போ 26 குறைஞ்சி பாடுறா அப்படின்னு. 2 நல்ல கிடா, நல்லா வலுவான கிடாய்ன்னு சொல்லாங்க. நல்லா வலுவானா எப்படி கறிக்கட்டான கிடாய். ஆனால் வெயில் சொன்னாப்புல. நான் விலை வைக்கலை, ஏன்னா நம்ம விலை வச்சோம்னா அதுலேயே பிடிச்சிப்போம் அப்படின்னு விலை வைக்கல. அப்புறம் ஒரு பக்கம் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இது 2 நம்ம தம்பி வச்சுருந்தது. ஒரு குறால், ஒரு கிடாய். ஒரு குறால், ஒரு கிடாய். நம்ம வாங்கி வைப்போம் அப்படின்னு சொல்லி கேட்டோம். கடைசியில் மல்லு கட்டி ஒரு வழியாக வாங்கியாச்சு. வாங்கி விட்டாச்சு. நல்ல கிடாயை பற்றி சூப்பர் கிடாய். நல்லா வரும், நல்ல தண்ணி இன்னும் பாடங்களும் போடாத குட்டி. அதனால் அதை கேட்டோம். பாடை போட்டிருந்தா நம்ம கேட்க போகிறதே கிடையாது. குட்டியெல்லாம் இது பாடை போடாத குட்டிகள். நல்லா பார்க்கவும் நல்ல குட்டியாக இருந்தது, பார்வையான குட்டி. தம்பி வச்சுருந்தாப்புல. தம்பி வீட்டு குட்டி கிடையாது, இன்னொருத்தர் குட்டி, செட்டியார் குட்டி. செட்டியார்கிட்ட வாங்கியிருப்பா போயிருக்கு. நல்லா இருந்தது குட்டி இருக்குது. அப்புறம் சரி விடியா அப்படின்னு கேட்டேன். அவர் வாங்கினது கூட அமிச்சாங்க மூச்சா காதாக்குதான்னு கத்தினாப்புல. கடைசியில் நல்ல கட்டி ஒரு வகையில் வாங்கியாச்சு. வாங்கி கொண்டு போயாச்சு.
கொண்டு போய் அப்பாட்ட விட்டாச்சு. காடை குட்டியும் இது பார்த்திங்கன்னா ரெண்டுமே அதுவுமே இதுதான். ரெண்டுமே இப்போ இது ஒன்று 2 பல்லு, ஒன்று 4 பல்லு. நல்லா இருந்தது. அது 2 பேர் கேட்டாங்க. நம்ம கடைசியில் நம்ம கேட்டு ஒரு வகையில் வாங்கிச்சு 2. இதெல்லாம் கொஞ்சம் கடிச்சா ஒரு 500 கூட தான். வேறு என்ன பண்ணுறது, வாங்கணுமே கடைக்கு வாங்கணுமே சொல்லிட்டு வாங்கணும். இப்படி கிடாய்கள் வாங்குறது மேக்ஸிமம் 12 கிலோவுக்கு மேலே 10 கிலோவுக்கு மேலே தான் கிடாய்கள் வாங்குறது. இப்போ வாரம் ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான் இப்போ கிடாய்கள் அறுக்கிறது. மற்ற நாள்லாம் அறுக்கிறது கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மற்ற நாள்லாம் மற்றவங்கன்னா பொடி குட்டிகள் வாங்கிட்டு வந்து அறுப்பாங்க. நம்ம அது மாதிரி பொடி குட்டிகள் வாங்க நம்மளுக்கு கொஞ்சம் கூட இன்ட்ரெஸ்ட் இருக்குதுல்ல. அது மாதிரி அறுத்தா கொஞ்சம் நல்ல தரமான கிடாய்கள் அறுப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் பண்ணிடுறது. அதனால் இந்த ஒரு பார்த்திங்களா இப்படி கிடா தான் வாங்கி அறுக்கிறது. பார்க்க நல்லா தரமாக இருக்கணும், நல்லா இருக்கணும், கட்டியாக இருக்கணும், கொழுப்படி இருக்கணும் அப்படி மாதிரி தான் யோசிக்கிறது ஒழிய பொடிச்சு கொஞ்சம் வாங்க யோசிக்கிற வேண்டியதாக இருக்குது. நம்மளை பொறுத்தவரையில் வியாபாரத்தைன்னு சொல்கிறத காட்டிலும் பழக்க வழக்கங்களையும் பார்க்க வேண்டியது. நல்லா குட்டிகள் கொடுக்குறது தரமாக கொடுப்போம் அப்படின்னு சொல்லக்காண்டி அந்த சீக்கு உள்ளது அந்த மாதிரி குட்டியெல்லாம் வாங்குறதே கிடையாது. சீக்கு வேலை உள்ளது முடியாமல் இருக்கிற குட்டிகள்லாம் சுத்தம் வாங்குறதே கிடையாது. குட்டிகள் நல்லா இருந்தால் வாங்குவோம், இல்லைன்னா வாங்க மாட்டோம். குட்டிகள் நம்ம வீட்டிலையுமே கட்டி கிடப்போம். பார்க்க அவுத்து மேய்க்கிறதுக்கு அவ்வளோ சிரமம் போடணும். அங்கே ஓட இங்கே ஓடியாரும் அப்படி இருக்கிற கிடாய்களாக தான் பார்த்து வாங்குறது. கொஞ்சம் நல்ல கிடாயெல்லாம் பார்க்க தரமான கிடாயெல்லாம் பார்த்து வாங்குறது. எல்லோரும் விலை வைக்கிற மாதிரி நம்ம கூடத்தான் 500 வச்சு வாங்குவோம். பரமக்குடி சந்தையை பொறுத்தவரை அண்ணன் அரிச்சுன்னு சொல்லி பார்த்துன்னு ஒருத்தர் கறிக்கடைக்காரர் இருக்கார். அவர் இது மாதிரி தரமான குட்டிகள் வாங்குவார். அப்புறம் நம்ம அப்படி தரமான குட்டிகள் வாங்குவோம். இன்னும் சில பேர் வாங்குவாங்க. அதெல்லாம் நம்ம கொஞ்சம் மாதிரி பார்த்து நல்ல குட்டிகள் கட்டியான குட்டிகளாக பார்த்து தான் வாங்குறது நம்ம கடையை பொறுத்தவரை. ஏன்னா நம்மகிட்ட ஓரளவுக்கு வாங்குறவங்க ஃபுல்லாமே கொஞ்சம் நம்ம ஒரு பொசிஷனில் இருக்கிறதுனால நம்மகிட்ட வாங்குறவங்க கொஞ்சம் நல்ல பொருளாக போடுவார் அப்படின்னு நம்பி வந்து வாங்குறதுனால கொஞ்சம் நல்லா பார்த்து கொடுப்போம் அப்படின்னு சொல்லி இதில் தான் கொடுக்குறது. காசு பணத்தை எப்போ வேணால் சம்பாரிச்சிக்கலாம், பொருளை தரமாக கொடுப்போம் அப்படின்னு ஒரு இதில் தான் கூட பார்த்து வாங்குறது. 500 1000 நட்டானா பரவாயில்ல அப்படின்னு. இந்த மாதிரி இப்போ போடுறது ஏன் உங்களுக்குலாம் மற்ற கறிக்கடைக்காரங்க அதிகமாக இந்த மாதிரியெல்லாம் விரும்புறதில்லை அப்படின்னு வச்சுங்களா. இதை நம்ம போடுறது கூறு சிஸ்டம், கிராமத்து முறையில் கூறு சிஸ்டம் தான் போடுறது. அதாவது எலும்பு கறிமாக வெட்டுறது. உள்ள மித்தனக்கில் வெட்டுறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா களைஞ்சி வெட்டுவாங்க. கறியாக மட்டும் தனியாக மட்டும் கொடுப்பாங்க, எலும்பு தனியாக கறி தனியாக கொடுப்பாங்க. அதனால் அவங்களுக்கு கட்டாது. அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு கிடா ஒன்று 13 ரூபா கரையம்னா எங்கேயும் போடுறாங்க, அவங்களுக்கு கட்டாவே கட்டாது. இப்போ பொடி குட்டியாக எடுத்தோம்னா 2 குட்டியாக எடுத்தோம்னா மேய்ச்சட்டு தான். கறிக்கடையை பொறுத்தவரை இந்த மேய்ச்சட்டு தான் காசு. குடல், தலை, செவரொட்டி இது தான் காசு. கறிக்கு காசு ஒன்ற முடியாது. ஏன்னு கேட்டிங்கன்னா கிராமத்துலேயே கரெக்டாக எய்ம் பண்ணிடுறாங்க. இந்த குட்டி 12 கிலோ விழுகும், 13 கிலோ விழுகும்னா அங்கே 13 கிலோ விழுகிற குட்டியை 15,000 சொல்லி 14,000 விற்றுவாங்க. அப்போ நம்மளுக்கு எங்கிட்டு காசு சம்பாதிக்கிறது? ரொம்ப கஷ்டம். இந்த வாங்கிட்டு வந்து விற்கிற வியாபாரத்துக்கு கூட சந்தை நிலவரத்தை பார்த்து இதை இன்றைக்கி நட்டம் போது நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி விடுவாங்களே இல்லையா. கிராமத்துக்காரங்க அந்த மாதிரி விடவே மாட்டாங்க. அப்போ அதில் நம்ம ஒன்றும் சம்பாதிக்கவே முடியாது, ரொம்ப கஷ்டம். அப்போ பொடி குட்டிகள் வாங்கி இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் காசு. இதோட இது எப்படி இருக்கும் அப்படின்னா, இதோட கறிகள் கொஞ்சம் சரி ஒரு மாதிரியாக இருக்கும், என்ன குழம்பு மாதிரியாக இருக்குன்னு வச்சுக்கோங்க. இது என்னென்னா மேய்ச்சிட்டு நம்மளுக்கு மிஞ்சம். இப்படி பெரிய கிடாயை காட்டிலும் இந்த மாதிரி பொடிக்குட்டிகள் கொஞ்சம் மேய்ச்சட்டுகள் கொஞ்சம் மிஞ்சம். பொடிக்குட்டி அறுத்தோம்னா தம்பினா நம்மகிட்ட குட்டி அதிகமாக கொடுக்கும்போது சொல்லுவாங்க, ஏன்னா பொடிக்குட்டிகள் வாங்கி இறங்கின வியாபாரத்தில் அப்படின்னு. நம்மளுக்கு இந்த பொடிசு ஏன்னா தரமாக இருக்கணும் அப்படிங்கிற ஒரு குறிப்பிட்ட அளவுக்கு மாதிரி இருந்தால் தான். அதுனா இந்த பொடிசுலாம் பார்த்திங்கன்னா இன்னும் உலகத்தையே பார்க்காது, இப்போ தான் வந்திருக்கோம். ஒரு ஏன்னா ஒரு 3 மாதம் 4 மாதம் குட்டிகள் இருக்கும், மிஞ்சி போனால் ஒரு 6 மாதம் குட்டிகள் இருக்கும். அதை வாங்கி அறுக்கிறது நம்மளுக்கு அப்படி ஒன்றும் பெருசாக பரவாயில்ல. இந்த குறாலாக இருக்கவே யோசிக்கிறேன், அதை யோசிப்பேன். ஏன்னு கேட்டிங்கன்னா அதில் அந்த கரு கிடந்துச்சுன்னா நம்மளுக்கு அது மனசு ஒத்துக்கிறாது. அதனாலேயே நம்ம அந்த குறால் வாங்கி அறுக்கும் யோசிப்போம். கிடாயர் மட்டும் அதனால தான் இருக்கிறது. இந்த கல்யாணத்துகளுக்கு வாங்கி அறுக்கிறதுக்கே கழுத்தருக்கு கொஞ்சம் ரொம்ப யோசிப்பேன். மொத்தக்கறி கல்யாணத்துகளுக்குலாம் அந்த ஆடு வாங்கி அறுக்க சொல்லுவாங்க. அப்புறம் சில குட்டியில் கலத்துல எனக்கு மனசே வராது, அன்றைக்கி சாப்பிட்றதுக்கே ஒரு மாதிரி உறுத்தலாகவே இருக்கும். அதனாலே கொஞ்சம் யோசிச்சு இது பண்ணுறது. இந்த பொடி குட்டிகள் நான் வாங்கவே மாட்டேன். ஏன்னா தம்பி வச்சுருந்தாலே விற்கலாம் பற்றிட்டு போகும்னு சொன்னேன். எனக்கு வேணாம் அந்த குட்டி, நீ யோசிச்சு கொடுத்தா கூட அப்படின்னு சொன்னேன் அவர்கிட்ட. ஏன்னா இப்படி குட்டியெல்லாம் நம்ம வாங்க மாட்டோம். அதெல்லாம் பார்த்திங்கன்னா 7,000 ரூபா கரையும் 7 ரூபா கரையும் 5 ரூபா கரையும் குட்டினா கிடக்கு. 5 ரூபா கரையும் குட்டி கிடக்கு.
எல்லாம் சேர்த்து பிறக்கி 6,000 ரூபா கரையத்து கொடுத்தாப்புல. இதெல்லாம் சில குட்டிகள் நான் 7,000 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன், 7 ரூபாய்க்கு வாங்கி கொடுத்துருக்கேன் தம்பிக்கு. அதோடு சேர்த்து பொடி குட்டியில் ஒரு 4 குட்டியை சேர்த்து பிறக்கி போட்டாப்புல. போட்டு 6,500 சொல்லி விற்றாப்புல. இப்படி தான் வியாபாரத்தை பொறுத்தவரை நம்ம ஒரு குட்டி கூட போட்டு வரோம்னா ஒரு அதை கட்ட குறைச்சி ஒரு விலையில் உள்ள ஒரு குட்டியை போட்டு உள்ளே போட்டு இதுனாத்தே அந்த வாங்கின விலைக்கு விற்றாத்தே நம்மளால் நட்டமாகவும் ஒரு 500 ரூபா கிடைக்கும். இல்லாட்டா ஒன்றும் சம்பாதிக்க முடியாது. ஆடு குட்டி அதிகமாக இறங்கிச்சு இந்த வாரம். ஆடு குட்டியில் பொறுத்தவரை அதிகமாக இறங்கிச்சு. ஆனால் என்னென்னா 25 ரூபா 26 ரூபா 30 ரூபா அப்படி சொன்னால் வந்து சொன்னாங்க. ஆடு குட்டியை பொறுத்தவரை யாரும் கம்மியான குறைச்சி சொல்லலை. ஆடு குட்டியெல்லாம் யாருமே குறைச்சி யாரும் விலை வைக்கல. ஆடு குட்டிகளுக்கு இந்த பார்த்தீங்களா, இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஆடு. 3 குட்டி 2 குட்டி தான் அந்த ஆட்டுக்கு, 2 குட்டி வேறு குட்டி வாங்கி இது பண்ணுறாங்க, கட்டி போட்டிருக்காங்க. அந்த மாதிரி ஆடு குட்டிகள் வந்து அதிகமாக இறங்கிடுச்சு. ஆடு குட்டி வாங்கினதுக்கு ஆடு ஓரளவுக்கு வந்துடுச்சு. இப்போல்லாம் ஆடு குட்டி ஆகிறோமா, ஆடு குட்டி வாங்கி வளர்ப்புக்காரங்களும் அதிகமாக வர்றாங்க. இந்த ஆடு குட்டி வாங்கி விற்கிறவங்க கறிக்கடை புரட்டாசி மாதத்துலாம் கறிக்கடை வேகம் இல்லை, அவ்வளோத்துக்கு வேகமான ஓடலை. ஒரு விஷயம் அதுக்கு வேறு பாதி இதாக இருக்குது. அதனாலேயே பாதி யோசிக்கிறாங்க. நல்ல குட்டிகள் நல்ல விற்பனை தான், நல்லா அழுத்தமான குட்டிகள் நல்ல விற்பனை தான், அதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. குட்டி பத்தாத குட்டிகள் கொஞ்சம் பத்தாமல் தான் விற்கும். குட்டி உயரம் நெட்டு வாட்டுனா கத்திலும் குட்டி நல்லா இருக்கும். குட்டி நல்லா இருந்தால் தான் குட்டி கறி கட்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அதுக்கு தான் நல்ல சரக்காகவும் இருக்கும். அதையும் பார்க்க வேண்டியது இருக்குது. இதான் பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ரொம்ப நேரமாக கிட்ட 1 மணி நேரம். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நம்ம லைவில் எடுத்தோம் வீடியோ அதிகமாக, அதனாலேயே பார்த்திங்கன்னா ரொம்ப பெருசு பெருசாக வந்துருக்குது. இந்த வாரத்தை பொறுத்தவரை வீடியோலாம் ரொம்ப பெரிய வீடியோவாக தான் இருக்கும். பார்த்தாவே தெரியும் உங்களுக்கு. 1 மணி நேரத்துக்கு ஒட்டி போயிருக்கோம் வீடியோ. வாரங்களில் அவ்வளோ லென்த்தான வீடியோ போடாத அளவுக்கு பார்த்துக்குருவோம். இந்த வாரம் கொஞ்சம் பெரிய வீடியோவாக அமைந்திருக்கும். ஏன்னா நம்ம கட் பண்ணி போட முடியல, நம்மளாலையும் சிரமமாக இருக்கனால கொஞ்சம் அப்படியே விட்டாச்சு, போயிட்டு போகுது அப்படின்னு. சந்தையும் பார்த்திங்கன்னா ரொம்ப சின்ன, ஒரு நேரத்துக்கு சந்தை பெரிய சந்தையாக இருந்தது. இப்போ இருக்கிற சந்தை ரொம்ப சின்ன சந்தையாகிடுச்சு. நல்லா சுருக்கி அதுக்குள்ளேயே சுற்றி வர வேண்டியதாக இருக்குது. அது இடத்துல ஒரே இடத்துல நின்று இருந்ததுதான் எண்ணத்தை போய் சுற்றி வரணும். இதெல்லாம் பொடி குட்டி. அவர் சொன்னது 9 ரூபா கரையும், +3 6,500 கரையும். பெருசும் கிடந்துச்சு. செட்டியார் தான் வச்சுருந்தாப்புல. நம்ம போய் அழுத்தலை, நம்ம ஒரு குட்டி கேட்குறதுலாம் அழுத்தலை. ஐயா வந்து கேட்டாப்புல இந்த பெருசு மட்டும் பிடிச்சிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் நம்மகிட்ட நீங்கள் சொல்லி விடுங்க தெரிஞ்சுனாப்புல. நம்ம அவர் ஃப்ரெண்டு வரட்ட அவர் வந்து அது முடியும், நம்மகிட்ட அநியாயமாக சொல்லி அப்படின்னு நம்ம வாங்கி கொடுக்குற மட்டும் விற்கிறது அவனோட பாடு அப்படின்னு உடனே சிரிச்சுட்டு போயிட்டாப்புல. இது நம்ம அவன் வாங்கின அந்த கிடாய்க்கு காசு அதை கொடுத்த வாங்கி வச்சுட்டு கிடாயை விட்டாப்புல. அதனால் பற்றி கொண்டு விட்டாச்சு. அப்பா விட்டான். நம்ம போய் விலைகளை கேட்க முடில. ரொம்ப பேர் சொல்கிறது என்னென்னா விலைகளை கேட்டு போடுங்கிறாங்க. இந்த வீடியோவில் ஒன்று இருக்கும். வீடியோ எடுத்ததுக்கே ஒருத்தர்லாம் சத்தம் போடுறாப்புல, வீடியோ எடுக்காதீங்க அப்படின்னு. என்ன காரணம்னா அவர்கிட்ட போய் விலையை கேட்டால் எப்படி சொல்லுவாங்க பாருங்கள். நம்ம ஏதோ நம்ம கேட்குற குட்டியே நம்ம வீடியோ எடுக்கிறோம், அவ்வளோதான். அதனால நம்மளை யாரும் எதுவும் சொன்னாலும் திருப்பி கேட்கலாம். அவர்கிட்ட போய் இந்த குட்டி எவ்வளவு என்னன்னு சொல்லிட்டு நம்ம போய் யார்கிட்டையும் போய் விலைகளை கேட்க முடியலை. அதனால விலைகளை கேட்டு போடுங்க, அவர்கிட்ட போய் பேசி போடுங்க அப்படின்னு. நம்ம பரமுடி சந்தைக்காரங்கன்னா நம்ம என்ன சொல்கிறதுன்னா, பரமுடிக்கார ஆளுலாம் கோவக்கார ஆளுங்க. மேக்ஸிமம் பரமுடின்னு சொல்கிற ராம்நாடுக்கார ஆளுங்க கோவக்கார ஆளுங்க. நம்ம போய் அவர்கிட்ட கேட்க முடியாது. இந்த சந்தையில் அப்படி கிடையாது. இந்த சந்தையில் போய் கேட்டால் விலையை சொல்லுவாங்க, சிரிச்சுக்கிட்டே பதில் சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்போ எட்டையாவரத்துலனா நான் போய் சந்தைக்கு போய் குட்டி வாங்க போகும்போதுனா ஆடு ஒரு 2 கிடா நிற்கும். 2 கிடா விலை எவ்வளோன்னு கேட்டால் 40,000 ரூபா சொல்லுவாப்புல. நான் போய் அண்ணே 18,000 வெட்டுவோமானேன்னா சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாப்புல, நான் வாங்கலை தம்பி, நீ வேறு குட்டி பாருங்க அப்படின்னு சொல்லுவாப்புல. சிரிச்சுக்கிட்டே சொல்லுவாங்க. நம்மளுக்கு அதில் எந்த ஒரு வருத்தமும் வராது. சரி அப்படின்னு சொல்லிட்டு போயிடலாம். அதுக்கடுத்து ஒரு 1000 சேர்த்தா கூட அண்ணே 19,000 அண்ணே 20,000 அப்படின்னா கூட இல்லை வாங்கலை தம்பி அப்படின்னு சொல்லுவாங்களே விட வேறு எதுவுமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் இங்கே பரமுடி சந்தையை பொறுத்தவரையோ ராம்நாடு சந்தையை பொறுத்தவரையோ விலையை பார்த்திங்கன்னா 30,000 ரூபா சொல்லுவாங்க. நம்ம போய் 18,000 ரூபாய்க்கு கேட்குறத விடுங்க, ஒரு 22,000 ரூபாய்க்கு கேளுங்களேன், அப்படி கோவம் வரும் அவங்களுக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா இங்கே உள்ள ஆளுக்குள்ள அவ்வளோ கோவக்கார ஆளுகளாகவே இருக்கும்.
ஏன்னா ஏரியா அப்படி ஏரியா. அந்த ஆளுகிட்ட போய் நான் விலையை கேட்டு போட்டோம்னு நினச்சா போட முடியுமா? ரொம்ப சிரமம். விலையை கேட்கவே முடியாது உண்மையிலேயே. ஏன்னா அவ்வளோ சிரமமாக இருக்கும் வேறு விலையை கேட்குறதுக்கு. விலையும் சொல்லவும் மாட்டாங்க நம்ம கேட்டாலும். நம்ம வாங்குறதுனால நம்மளே நம்ம வீடியோ எடுத்துக்கிறோம், அவ்வளோதான். இப்போ நம்ம குட்டியை விற்கும்போது நம்ம விலையை சொல்லலாம். அடுத்தவங்க குட்டியை விற்கையில் விலை சொல்ல முடியாது. அதனாலே பாதி எனக்கு யோசிப்பேன் போய் கேட்குறது. ஏன்னா கேட்டு பாருங்கன்னு சொன்னாங்க. ஒருத்தர்கிட்ட போய் கேட்கலாம்னு சொல்லி போனேன். அவர் ஒரே இருக்கிற ஃபோனை எடுத்து வீடியோ எடுப்போன்னு எடுக்கும்போது சொல்லிட்டாப்புல, வீடியோ எடுக்காத தம்பி அப்படின்னு சொல்லிட்டாப்புல. என்ன காரணம்னா, அடுத்து என்ன காரணம்னா, குட்டியை ஒன்று அவங்க வாங்கி கொண்டு வந்து விற்கிறத நம்ம விலையில் வந்து ஓப்பனாக நேராக போடுறதுனால திருப்பி போய் அவங்க போய் இந்த வாங்கின இடத்துல குட்டி வாங்கையில் பல சிரமங்களை சந்திக்கிறோம். அதனால் எங்களுக்கு அது மாதிரி செய்யாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. சில பேர் விலைகள் சொல்கிறதுக்கு கொஞ்சம் தயங்குறாங்க. எவ்வளோ தானே என்ன அதை போய் விலைகளை கேட்குறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம குட்டி லாப நட்டமும் எங்கூட சேர்ந்தது, நீங்கள் அதை போய் எடுத்து போடுறீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் வந்து விலைகள்லாம் எடுத்து போட முடியலை. நம்ம குட்டி வாங்கையில் நம்ம விலைகளை போடலாம். நம்மளுக்கு தெரிஞ்சவங்க குட்டி இருந்து தீர்த்த விடையில் அதுக்கான விலைகளை சொல்லலாம். அவ்வளோதான் நம்மளுடையது. நம்ம அது பார்த்திங்கன்னா பெரிய பணம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிற நோக்கம்லாம் கிடையாது. சந்தை நிலவரங்களை நேருக்கு நேராக எடுத்து போடுறோம், அவ்வளோதான். நம்ம கடைக்கான சரக்கு நம்மளோட தொழில் சம்மந்தமான ஒரு விஷயங்களுக்காண்டி மட்டுமே இந்த வீடியோ போடப்படுறதே ஒழிய வேறு எந்த ஒரு நோக்கத்துலையும் போடலை. யாரையோடைய குட்டியை விற்கிது, யாரோடைக்கு எவ்வளோது போகுது வருது, அந்த ஒரு நோக்கத்தில் நம்ம போடலை. யார் மனசையும் புண்படுத்துகிற மாதிரி நம்ம நடந்துக்கிறக்கூடாது அப்படின்னு சொன்ன கணக்கு தான் அந்த மாதிரி இதெல்லாம் பார்க்குறேன். யார்கிட்டையும் போய் நம்ம விலை கேட்டு அவங்க சங்கடப்பட்டு பேசி அந்த இது நம்மளுக்கு வேண்டாம். இப்போ பார்த்திங்கன்னா அந்த தம்பி கூட நம்ம எப்பயும் ரெகுலராக நம்மளுக்கு குட்டி கொடுப்பாப்புல. அவர் இது வரைக்கும் நான் யூடியூப் வச்சுருக்குன்னு தெரியலை அவருக்கு. அவர் திருப்பூர் இன்றைக்கி வந்து கேட்டாப்புல, என்ன உங்கள் அவருக்கு இன்னொருத்தர் சொல்லிக்கிறாப்புல, என்ன உங்களால் ஒரே ஃபோன் மயமாக திட்டுறாப்புல எப்போ பார்த்தாலும் பொண்ணு. இன்றைக்கி வந்து கேட்டாப்புல, என்னென்ன ஒரே வீடியோவாக எடுத்து வச்சுக்கலாமே, என்னென்ன வேறு எதுவும் பிரச்சனை என்ன இல்லை தம்பி யூடியூப்புக்கு அப்படின்னு சொன்னேன். அதெல்லாம் வேணாம்னே நம்மளுக்கு எதுவுமே அதை போய் தொடங்கிட்டு இருக்கி அப்படின்னு. நம்ம வந்து நம்மளை பொறுத்தவரை நம்ம கடைக்காண்டி நம்ம வீடியோ எடுக்கிறோம், வேறு எந்த ஒரு நோக்கத்திலும் வீடியோ எடுக்கலாம். யார் எவ்வளோ கொண்டு வந்து விற்கிறாங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா விற்கல. நம்மளுடைய கடையில் எப்படி வியாபாரம் போய்கிட்டு இருக்குது, நம்ம கடைக்கு எப்படி குட்டிகள் வாங்குகிறோம், இதுதான் நம்மளுடைய அச்சீவ்மெண்ட்டுன்றதை காட்டுற நம்மளுடைய எய்மு அதான். என் சொந்த கடைக்கு நான் கிடா வாங்குகிறேன், அது எவ்வளோக்கு வாங்குகிறேன், எப்படி எத்தனை கிலோ விழுகுது, எப்படி அறுக்கிறேன், அதுதான் என்னுடைய முறை. நான் வாங்குகிற குட்டி ஒரு சில குட்டியை விற்றா எவ்வளோக்கு விற்கிறேன், அதுதானே ஒழிய நான் என்னுடைய மதி என்ன, நான் அடுத்த குட்டி வச்சுருக்கும்போது அந்த குட்டியை நான் போய் எவ்வளோக்கு விலை கேட்கலாம், அந்த குட்டியோட மதி என்ன, அதை எவ்வளோக்குலாம் போய் வாங்கலாம், அப்படி தான் நான் கேட்கணும் ஒழிய அடுத்தவங்கிட்ட போய் நான் விலை கேட்கவே மாட்டேன் என்றைக்குமே. அப்படி விலை கேட்டு போடக்கூடிய இதுக்கு எனக்கு இல்லை. அந்த மாதிரி நம்ம போய் அடுத்தவங்கிட்ட போய் விலை கேட்டு உங்கள்கிட்ட குட்டி எவ்வளோக்கு விற்கிய, எவ்வளோக்கு விற்பிய, எவ்வளோக்கு தருவிய, எவ்வளோ சொல்கிறிய நம்ம கேட்க முடியலை. இந்த வீடியோவிலே உங்களுக்கு தெரியும், மொத்தம்லாம் வீடியோ எடுத்தோடனே வெக்கப்பட்டு திரும்பிடுவாப்புல, இல்லை கேட்காதீங்க போங்க அப்படின்னு சொல்லிடுவாப்புல. அதனால் பாதி நம்மளுக்கே அதிகமாக தான் இருக்கும், என்னத்தை போய் அப்படி எடுத்துக்கிட்டோம். நம்ம கடைக்கான குட்டிகள், நம்ம கடைக்கான வரவு செலவு மட்டும்தான் இதில். வேறு யார் மனதையும் புண்படுற மாதிரியோ ஏதோ நடந்துக்கிட்டால் அதுக்கான வருத்தங்களை தெரிவிச்சுக்கிறேன். அண்ணன் ஒருத்தர் தான் நீ சங்கடப்பட்டாப்புல, தம்பி வீடியோ எடுத்தீங்கன்னு போட்டீங்க, ஆட்டுக்காரை பார்த்துருப்பாங்களா, பார்த்துட்டு நான் இவ்வளோக்கு தான் வாங்கினேன், நீங்கள் இவ்வளோ சொல்லிட்டீங்க, அதில் தவறுதலாக சொன்னதுனால எனக்கு இதெல்லாம் அவன் போனால் சங்கடப்பட்டேன், வாங்கிட்டு இவ்வளோ விற்றுட்டாரு. ஆனால் உங்கள்கிட்ட இல்லை, நான் கடைக்கு வாங்கிட்டு நானே அறுத்து கொண்டு போயிருப்பேன். அந்த குட்டியவே அவர் கேட்குற 5000 கேட்டாங்க. என்கிட்ட கடை வாங்கி போய் 4000 சம்பாதிச்சிட்டேன், அன்றைக்கி விற்றுட்டேன். அதெல்லாம் வந்து சொல்ல தெரிஞ்சுவாங்க, அதுக்கு நம்ம சங்கடப்படக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டேன். அப்புறம் அவர் தெரிஞ்சதுனால ஒன்றும் சொல்லலை. அதனால் கொஞ்சம் பார்த்து சொல்லுங்கள் தம்பின்னு சொன்னாப்புல. நம்ம வாங்குகிற விலையை டேரெக்டாக போடுறோம், விற்கிறோம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் மாற்று கருத்து இல்லை. ஒன்றும் யாரையும் தவறுதலாக அது மாதிரி அவரை ஐயானா சொல்லும்போது கொஞ்சம் சங்கடமாக இருந்தது. ஏன்னா அவர் அவனை வாங்கி விற்பார். ஒரு நாளைக்கு அவர் எனக்கு தெரிஞ்சு ஒரு நாளைக்கு அவருக்கு 1000 கிடைக்கும், 2000 ரூபா நட்டம் போடுவாங்க. ஏன்னா கண் எதிராக பார்த்துருக்கேன் அந்த மாதிரிலாம். அப்படின்னா இருக்கும்போது அவர்கிட்ட போய் அவர்லாம் சொல்லும்போது நம்மளுக்கு சங்கடமாக தெரிஞ்சிச்சு. வருங்காலங்களில் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து நம்ம இதை மட்டுமே போடணும் அப்படின்னு யோசிக்கிறேன். ஏன்னா போய் அந்த மாதிரி அந்த பக்கத்தில் நிற்கிறதுங்களா கருப்பு, அதெல்லாம் ஆந்திரா கிடா, பார்த்தா தெரியும், சூப்பர் கிடா, நல்லா உயர்ந்தரமான கிடா. 3 கருங்கிடா கிடா இருந்துச்சு, சூப்பர் கிடா இருந்துச்சு. 3 கிடா நல்லா உயர்ந்தரமான கிடா இருந்துச்சு. ஒரு சில நேரங்களில் கேமரா வந்து சரியாக தெளிவாக தெரியாது, அப்போ வந்து சரிவு நிற்கிறது அந்த மாதிரி இருக்கும்போது வேறு ஒன்றும் கிடையாது.
இந்த ஆடு குட்டி என் தம்பி மகன் வச்சுருந்தது கொண்டு வந்தாப்புல ஒரு சொன்ன விலை 20 ரூபா சொன்னாங்க. தீர்ந்தது 17 ரூபாய்க்கு இருந்துச்சு. ரெண்டும் புருவ குட்டி. நல்லா ஓரளவுக்கு பரவாயில்ல. ஆடு கட்டியான ஆடு, குட்டி தெளிவு பத்தாது. இந்த ஆடு நல்லா கட்டின ஆடு. அவர் தம்பி மகன் பிடிச்சிருந்தே கிடந்தா பெரியசாமின்னு சொல்ல கறிக்கடைக்காரர் தம்பி மகன் தான் அவர். நல்லா நல்ல ஆடு. ஆடை பொறுத்தவரை இவன் குட்டிகிட்டு 10 வச்சு தள்ளிக்கிட்டே இருந்தாப்புல. ஆளை கூப்பிச்சு பார்த்துக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தோம், கேள்வி பண்ணிக்கிட்டு. நல்ல ஆடு எல்லாம் நல்லா உரிக்கிறவர். உரிக்க பழகிக்கிட்டு இருக்காரு. ஆளை பற்றிக்கலாம் எப்படி இருப்பாருன்னு அதுக்குள்ளே அவர் சந்தைக்கு வர்றதுக்கு உரிக்கிறதுக்கு அதில் தான் ஆர்வம் அதிகம். கறிக்கடை ஓனர் மைண்டில். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே பண்ணோம்னா ஒரு குட்டியை தோலை உரிச்சு கொடுத்தோம்னா அப்புறம் தள்ளி கிடப்பார், தொங்குவார் போட்டு. அந்த மாதிரி ஆள். அது தாத்தா பக்கத்தில் நிற்கிறாரு, ஐயா நிற்கிறாரு. அவர் தான் கறிக்கடைக்காரரு. போட்டு இழுத்துட்டு கிடக்கா அந்த ஆட்டை போட்டு. அது விலை சொல்லிக்கிட்டு இருந்தான். அது ரொம்ப வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க. பிடிச்சிருந்துக்கிட்டு விலை சொல்லிக்கிட்டு வச்சுக்கிட்டு இருந்தாங்க. பதில் வேடிக்கை பார்த்துட்டு மெசேஜ்க்கிட்டு இருந்தாங்க. ஆடு ஆனால் தண்டி கூட குட்டியை தண்டி கூட இல்லை. ஆள் ரொம்ப கேட்டு கிடந்தாங்க. அவனை கேள்வி பண்ணிட்டு இருந்தான். நான் ஒரு குட்டி திருப்பி போடுறேன் மாமா அப்படின்னு சொல்லிட்டு. ஆள் குறுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருந்தான். ஆனால் கடைசியில் வந்து தீர்ந்தவளை வந்து 17 ரூபாய்க்கு தீர்ந்துச்சு ஆடு குட்டி. ஆடு நல்லா அழுத்தமான ஆடு, நல்லா பார்வையான ஆடு. பல் நல்லா இருந்தது. குட்டி ரெண்டும் புருவ குட்டி. அதனால குட்டி நல்ல குட்டியாக இருந்தது. இறக்கம் அதிகமான இறக்கம். ஆனால் விலைகள் வந்து யாரும் இன்றைக்கி பொறுத்தவரை கொஞ்சம் கட்டாத விலை தான் எல்லாமே. ஆடு குட்டியெல்லாம் கொஞ்சம் ஏங்கி தான் விற்றுச்சு. ரொம்ப நேரம் வைக்காமே நின்றுச்சு. அப்புறம் மறுபடியும் கொஞ்சம் அப்படி இப்படின்னு சொல்லி விற்றுச்சு. ஆடு குட்டியெல்லாம் வந்து ஓரளவுக்கு ஆடு குட்டி இங்கே வாங்கி விற்கிறவங்க ஓரளவுக்கு வாங்கினாங்க. வேறு சந்தையில் போய் விற்போம் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த கிடாய்கள்லாம் யாரும் அவ்வளோதான் வந்து ஏங்கி வாங்கலை, அப்படியே கிடந்துச்சு. குட்டிகள் விற்ற அளவுக்கு கிடாய்கள் விற்கலை. கிடாய்கள் அவ்வளோதான் வந்து இதெல்லாம் யார் விட்டு கொடுக்குறாங்களே இப்போலாம். ஏன்னா எல்லாருமே வந்து அதிகமாக தான் விலை கொடுத்து வாங்குறாங்க. ஆனால் வாங்கி விற்கிறவங்க கூட 1000 ரூபா கூட கொடுத்தா வாங்கும்போது அதை எப்படி நட்டத்துக்கு கொடுப்பாங்க? யாருமே கொடுக்க மாட்டேன்னு சொல்கிறாங்க. நட்டமாக விற்கிறத கொண்டு போய் வேறு சந்தையில் விற்றுக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி போகிறாங்க. முன்னாடி அப்படி கிடையாது. வாங்கினா 1000 ரூபா வரைக்கும் போகுது, நட்டமெல்லாம் பரவாயில்ல, வாங்கலாம் விற்க முடியல அப்படின்னு சொல்லி கொடுத்துருவாங்க. இப்போ யாரும் கொடுக்குறதில்ல. இந்த சம்சாரின்னா இப்போ யாரும் கொண்டு வர்றதில்ல. சம்சாரினா யாருன்னா நம்ம இந்த கிராமத்துக்காரவங்க, வளர்ப்புக்காரவங்க கையிலேருந்து அவங்களே வளர்த்து கொண்டு வருவாங்க. இது 2 கிடாயும் பார்த்திங்கன்னா எப்படி கிடாயின்னு பாருங்கள். மூளைக்கிடா யாராச்சும் ஆட்டுக்காரவங்க கொடுப்பாங்களாம் மட்டும் பாருங்கள். 2 கிடாயும் நல்ல கிடாய். ஆனால் விலை வந்து 20,000 ரூபாய்க்கு கேட்டாப்புல. நம்மளுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. 2 மூளைக்கிடா. ஆனால் பழசு இந்த கிடா 10 20,000 ரூபாய்க்கு கேட்டாங்க. கடைசியில் 23 ரூபாய்க்கு தீர்ந்துச்சு இந்த 2 கிடாய். அவர் அதுக்கு விட மாட்டேன் சொல்லிட்டாப்பு. இல்லை நான் வாங்கக்கூட 23,000னா 11,500 இந்த கிடாய். இல்லை வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நல்ல கிடாய் அதெல்லாம். மூளை கிடாய் யாராச்சும் கிராமத்தில் கொடுப்பாங்க, ஆட்டுக்காரங்க கொடுப்பாங்களா 11,500 அந்த மாதிரி கிடாய்கள் வாங்க முடியும். நல்ல அழுத்தமான கிடாய், நல்ல உயரமான கிடாய்கள் யாருமே கொடுக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து தம்பிட்டு குட்டி தான். அவர் செட்டியாட்டு குட்டி. அவர் கடைசியில் 6,500 தீர்ந்துச்சு. கேமரா ரொம்ப நேரம் நின்றுச்சு. அப்புறம் ரொம்ப நேரம் கழிச்சு தீர்ந்துச்சு. நம்ம அப்படியே போயிட்டு சும்மா பேசிட்டு இருந்தோம். பேசிட்டு இருந்ததில் வீடியோ அதுவும் போட்டு வந்து இந்த வீடியோ பொறுத்தவரை ரொம்ப பெரிய வீடியோவாக இருக்கும். என்ன காரணம்னா இதுதான், அந்த நம்ம வந்து நேராக லைவ் போட்டோம்னால கட் பண்ணி நம்மளால் எடுக்க முடியல. அதுவும் பெரிய விஷயம். ஃபஸ்ட்டு முறை என்னால் லைவ் போட்டால் நம்மளுக்கு அதை பற்றி தெரியலை. அதனால் நம்ம அதிகமாக எடுக்க முடியல. இன்னும் வருங்காலங்களில் இந்த மாதிரி பெரிய வீடியோ வர அளவுக்கு பார்த்து போட்டுருவோம். 1 மணி நேரத்தில் விட்டு ஓடும் அந்த வீடியோ. அதனால் வந்து உடனே ரொம்ப நேரம் ஓடுது, போர் அடிக்குது அப்படின்னு நினச்சிட வேண்டாம். நல்ல கிடாய்கள் நல்ல விலைக்கு தான் விற்றுது. இல்லை எந்த ஒரு இதுவும் கிடையாது. மித்த கிடாய்னால விற்கவே இல்லை. அப்படியே தான் எனக்கு கடை வச்சு ரொம்ப நேரம் பிடிச்சிருந்தாப்புல. இவன் இந்த ஆடையும் குட்டியும் வச்சுட்டு உள்ள சந்தையவே ரவுண்ட்ஸில் வந்தேன் வச்சு இழுத்துக்கிட்டு பிடிச்சிட்டு போனேன். அங்கிட்டு இழுத்துட்டு வந்தேன். அதை போட்டு ஒரு இடத்துல நிற்க விடாமல் போட்டு நிறுத்திட்டே கிடந்து அதை விற்க தட்டிங்க விற்றுட்டு ஓடிச்சேன். நம்ம கொஞ்சம் 17 ரூபாய்னு விற்றுட்டு கிளம்பிட்டேன்.
20,000 சொல்ல கூட தெரியல. அவர் சொல்லிக் கொடுத்தாப்புல. அப்போ 20,000 சொல்லக்கூட தெரியல. அது திக்கி திக்கி சொல்லிட்டு நின்றான். பார்க்கவே சிரிப்பாக இருந்துச்சுலாம் வச்சுக்கிட்டு நிற்கிறாங்க. இதெல்லாம் ஆடு. இப்போலாம் கல்யாணத்துக்கு இருக்கக்கூடிய ஆடுகள். புரட்டாசி மாதத்தில் கல்யாணத்துக்கு யாரும் அவ்வளோதான் ஆடுகள் வாங்க மாட்டாங்க. ஏன்னா விசேஷங்கள் அவ்வளோதான் இருக்காது. அதனால் கொஞ்சம் விலைகளும் கொஞ்சம் இந்த மாதிரி இருந்தது. யாரும் கேட்கல. அப்படி தான் கிடந்துச்சு. 1 2 மாதம் விற்றுச்சு. யாராச்சும் சும்மா அந்த முளைக்கட்டு இந்த மாதிரி விசேஷங்களுக்கு இது வாங்குவாங்க. 1 2 வாங்கிட்டு இருந்தாங்க. மற்ற யாரும் வந்து அதிகமான ஒன்றும் வாங்கலை யாரும். பொறுத்தவரை யாரும் அதிகமாக விற்றது மாதிரியும் தெரியலை. நார்மலாக தான் போச்சு. நல்லா ஒரு சென்னையாடு இது அந்த மாதிரி ஆட்டுகளில் சென்னையாடு இது கிடச்சுன்னா வாங்குவோம். அப்படிங்கிறக்காண்டி ஆள் பேர் சுற்றி பார்த்தாங்க. ஆடுகள் அமையலை. சினையாடுகள் இறங்கியிருந்தது. நைட்டாக ஒரு 3 ஆடு சினையாடு நல்ல ஆடு இறங்கியிருந்தது. போய் கேட்போம் அப்படின்னு சொல்லி போனேன். அது பார்த்தா 13 ரூபா கரையை சொன்னாப்புல. சரி இந்த ஆடு கட்டையாடாக இருந்தது. ஆனால் வந்தாச்சு. சினையாடுலாம் இறங்கும். சினையாடுலாம் இறங்கணும்னு சொல்ல முடியாது. இறங்கும். சினையாடுகள் ஓரளவுக்கு இறங்கும். விலைகள் தான் யாரும் இப்போ விட்டு கொடுக்குறது. விலைகள் வந்து சந்தையை பொறுத்தவரை விலைகள் கொஞ்சம் அதிகமாக தான் போகணும். யாருமே விலைகள் வந்து விட்டு கொடுக்குறது இல்லை. கொஞ்சம் கறி இனிமேல் கறினா கிலோ 1000 ரூபாய்க்கு தான் போகும். தீபாவளிக்கு பொறுத்தவரை கிலோ 1000 ரூபாய்க்கு தான் போகும் போல். தங்கத்தை காட்டிலும் கறி ரேட்டு ஏறும் போல். விலைவாசி ஏன்னா அவ்வளோ இதாக ஆயிடுச்சு. அது 10,000 ரூபாய்க்கு வாங்குற ஆடு இன்றைக்கி 13,000 10,000 ரூபாய்க்கு வாங்குற கிடா இன்றைக்கி 15,000 ரூபா. அந்த மாதிரி விலைவாசி போயிடுச்சு. 500,000 கூட இல்லை. கிடாய்க்கு 5,000 ரூபா, ஆட்டுக்கு 3,000 ரூபா கூடிருச்சு. அப்படின்னு சொல்லும்போது சிரமமாக தெரியுது. ரொம்ப கஷ்டம். அது மாதிரி செம்பரியும் ஓரளவுக்கு முன்னாடி கம்மியாக இருந்தது. இப்போ அதுவும் ஏறிடுச்சு. செம்பரியும் கடியும் அதிகமாக போடுவாங்க. இது என்னென்னா லைவ் ஓடையில் நம்ம சப்ஸ்கிரைபர் தான் அவங்க பார்த்துட்டு சிரிச்சுட்டு இருந்தாங்க. என்னம்மா நேரம் தெரியும் அப்படின்னு. அதை பார்த்து காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. இதெல்லாம் லைவ் வீடியோ பார்த்துட்டு இருந்தாங்க. அது நம்ம ஃப்ரெண்டு கார்த்தி செட்டியார் 2 பேரும் பார்த்து காமெடி பண்ணி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நல்லா நம்ம இங்கே நின்று நம்ம மூஞ்சி எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காப்புல அப்படின்னு சொல்லிட்டு இதெல்லாம் வந்து பார்த்து அதான் பார்த்து சிரிச்சுக்கிட்டு கிடந்தாங்க எல்லாருமே வந்துட்டு. லைவ் வீடியோ ஃபஸ்ட்டு டைம் போட்டோம். அதாவது சப்ஸ்கிரைபர் வந்து ஓரளவுக்கு அதிகமாக இருந்தாலும் வாட்சிங் ஹவர்ஸ்க்கு வந்து கம்மியாக இருக்குது. அதனால் லைவ் வீடியோ போட்டால் அது கூடும் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்காண்டி லைவ் வீடியோ போட்டோம். புதுசாக போட்டதுனால நம்மளுக்கு கொஞ்சம் இதாக இருந்தது. நேராக லைவில் காமிச்சிட்டு அப்படியே சுற்றிக்கிட்டே வந்தோம். ஆடுகள் இந்த பார்த்தீங்கன்னா ஆடுகள்லாம் அவ்வளோ விலைவாசி இதுவும் இல்லை. ஆடுகள்லாம் அப்படி இப்படி இந்த பிடிச்சிருக்காரு பாருங்கள். காலைல பார்த்து அந்த 2 குட்டியும் ஆடும் 20 ரூபாய்க்கு கேட்டது. 23 ரூபாய்க்கு அண்ணன் வாங்கியிருந்தாப்புல. அந்த அண்ணன் மருமையை பிடிச்சிருக்கிறது. அந்த நிற்கிற வெள்ளச்சிட்ட தான் அண்ணன். ஒரு 23 ரூபாய்க்கு வாங்கியிருக்காப்புல ஆடை குட்டியும். வாங்கி விற்கிறதுக்கு நான் கூட சொன்னேன், என்னண்ணே அவ்வளோ கூட கொடுத்து வாங்கி விற்றுருவானே அப்படின்னு. விற்கத்தானே ஆகணும் அப்படின்னு சொன்னாப்புல. திறமை இருந்தால் பிரச்சனை இல்லை, விற்றுடலாம்னு ஒன்று அப்படின்னு சொன்னேன். ஏன்னா 2 புது குட்டி நல்லா தெளிவான சரக்கு. குட்டியும் நல்லா தெரியும், ஆடும் தெரியுது. அதனால் நம்ம ஏதோ வந்து வளர்ப்புக்கு வாங்கணும் அப்படின்னு வச்சு வாங்குறவங்க இப்படி குட்டியெல்லாம் காசை பார்க்காதவங்க வாங்கிடுவாங்க. நல்லா ஆடு பார்த்திங்கன்னா மானு மாதிரி கொம்பு 2 இருக்கணும். இந்த கொம்புக்காண்டியே ஆடு விற்கும். அதனால் வந்து ஒரு பிரச்சனை கிடையாது. குட்டி 2 புது குட்டியாக தான் நல்லா தெளிவான நல்லா அழுத்தமான குட்டி. நல்லா பால் குடி மப்பான குட்டி. அதனால் ஒரு இது இல்லை. நல்லா ஆடு. ஆடை பொறுத்தவரை குறை சொல்ல முடியாது. 23 ரூபா கொடுக்கலாம் அப்படின்னா கொடுக்கலாம். 23 ரூபா கொடுக்கலாம்னா கொடுக்கலாம். ஆனால் என்னுடைய மதியில் 20 ரூபா 3,000 ரூபா அண்ணன் கூட போட்டு தான் வாங்கியிருக்காங்க. ஆடை பொறுத்தவரை வந்து ரொம்ப பேர் விலை கேட்டாங்க. ஆனால் அப்போ அதுக்குள்ளே தான் கேட்டாங்க. 21 20 அதுக்குள்ளேயே சுற்றி கேட்டுக்கிட்டாங்க. அதோட அவர் நான் வாங்கினது கூட வாங்கியிருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணிட்டுருந்தாப்புல. ஆடு இப்படியே மானு மாதிரி இருக்கும் பார்க்க. நல்ல ஆடு. காலைல இந்த ஆடு தான் நம்ம பிடிச்சிட்டு வந்தது. நம்ம 3 மணிக்கு உள்ள சந்தைக்கிட்ட வரும்போது ரோட்டில் வந்தது. அதனால் அங்கேயே இதாக இருந்தது. இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா வெளியில் விலை வச்சு விட்ருவாங்க. வெளியில் ஒரு குறிப்பிட்டு விலையை கூட வச்சு விட்றாங்க. அதுலேயே வந்து சந்தைக்குள்ளே சுற்றிக்கிட்டு அதுக்குள்ளேயே தொங்கிக்கிட்டே கிடப்பாங்க. அவங்க பழிச்ச மட்டும் கேட்பாங்க. சப்போஸ் கட்டலை அப்படின்னா கூட விலையை ஏற்றி விட்ருவாங்க. உள்ளே கொண்டு எப்படி விற்றுக்கிட்டோம் அப்படின்னா. அப்போ உள்ளே வந்து விற்கணும்னு நினச்சா விற்க முடியாது. இழுத்து பிடிச்சி பார்த்துக்கிட்டே கிடக்காங்க. அது மாதிரி நம்ம வீட்டுக்கு வர வழியில் தான் நிற்பாங்க போவாங்க. அப்போ நம்ம வண்டியில் வைக்காம விலை வச்சு விட்டு அது மாதிரி நானும் 2 மூணு 2 ஏமாந்துருக்கேன். பொழுது கூட கேட்டாங்களே இப்போ இங்கே வந்து கீழே கம்மியாக கேட்குறாங்களே அப்படின்னு. கடைசியில் பார்த்தா தெரியும் அவங்களுக்கு கூட வச்சு விட்ருப்பாங்க அப்படின்னு. என்ன மதிக்கேற்றது தான் வலைகள் வைக்க. யாரும் அடிச்சுன்னா கீழேலாம் கேட்குற நிலைமைக்கு இல்லை. இப்போ அவ்வளோ விவரம் தெரியாதவங்கன்னு யாரும் இப்போ இல்லை. எல்லாம் விவரம் தெரிஞ்ச ஆளு தான். எத்தனை கிலோ விழுகும், எவ்வளோ கிலோ எடுக்கலாம் அப்படின்னு மாதிரி எல்லாம் கணிச்சிருது. அதெல்லாம் வந்து யார்கிட்டையும் இப்போ அடிச்சுன்னா பிடுங்குற அளவுக்குனா யாரும் இப்போ ஆடு குட்டியை கொண்டு வந்து கொடுக்குறதில்ல, விற்கிறது இல்லை.
நல்லா பொருளுக்கு நல்ல விலை, அவ்வளோதான். பொருள் நல்லா இருந்துச்சுன்னா கூட 1000 2000 சேர்த்து, மனசுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா கூட 500 சேர்த்து போய்க்கலாம், அவ்வளோதான். வேறு ஒன்றும் பெரிய இது கிடையாது. காசை பார்க்கக்கூடாது அப்படின்னு நினச்சா காசு கீழே பார்த்து வாங்கினுச்சு, யாரும் இப்போ கொடுக்கல. இந்த 2 கடாயும் தீரல. ரொம்ப நேரம் மல்லுக்கட்டி கிடந்தாங்க 23க்கு. அவர் கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு வச்சுக்கிட்டு மல்லுக்கட்டி கிடந்து கடைசியில் ஆட்டில் ஏற்றிட்டாப்புல. 23 கொடுக்கல, 24 அப்படிங்கிறதுனா இப்போ 24க்கே யாரும் கேட்கல. 23 வேணாம்னு சொல்லிட்டாங்க. ஆனால் கிடா நல்ல கிடா, 2 நல்ல அழுத்தமான கிடா. பல்லு சேர்ந்துருச்சு, அதுதான் அதில் உள்ள ஒரு விஷயம். பல்லு சேராத கிடா இருந்தால் யார் இப்போ 23ன்னா தங்கம் கொடுத்து கொண்டிருவாங்க. ஆனால் பல்லு சேர்ந்துச்சு 2 கிடாய், அதனால தான் பாதி வச்சாங்க பல்லு சேர்ந்த கிடா. இது 2 குட்டியும் கிடா குட்டி, நல்ல ஆடு, நல்ல ஆடு, ஆந்திரா கிராஸு. காதை பார்த்தாவே தெரியும், ஆந்திரா கிராஸு, நல்ல ஆடு. அவர் சொன்ன விலை பார்த்தீங்கன்னா 23 சொன்னாப்புல. நான் 20 ரூபாய்க்கு கேட்டேன், சாரி 26 ரூபா சொன்னாப்புல, 20 ரூபாய்க்கு கேட்டேன். இல்லைண்ணே பாங்கல்னே சொல்லிட்டாப்புல. பாலடி கொஞ்சம் கம்மி தான், ஆனால் குட்டி இருந்தால் நல்லா தெரியுது. அது குட்டி நல்லா தெளிவாக இருந்தது. பாலடி கொஞ்சம் கம்மியாக தான் இருந்தது. இவர் தான் அந்த வீடியோவில் கொடுக்குறதுக்கு கொஞ்சம் சக்கரை ஃபோட்டோவை கொடுக்குறதுக்கு அதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாப்புல. நல்ல குட்டி, நல்ல குட்டியான நல்ல ஆடு. கொஞ்சம் ஆந்திரா கிராஸு, நம்ம இது கிடையாது, ஆந்திரா கிராஸு. இந்த ஆந்திரா கிராஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா வெயில் நினச்சி கொஞ்சம் சக்கரை போடும். இது 3 குட்டி கிடா குட்டி, நல்லா அழுத்தமான குட்டி. அண்ணன் 13 ரூபாய் கேட்டாப்புல, அவங்க இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன விலை 42 ரூபா சொன்னாங்க. அண்ணன் 32 ரூபா போய் கேட்டாப்புல, அவங்க கொடுக்கல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவரோட விட்டாப்புல 32 ரூபா 16 ரூபா இருக்குடா ஒன்று. அண்ணன் ஒருத்தர் விலை வச்சாப்புல, கேட்டாலும் கொடுக்கல. அவர் 42,000 ரூபா சொன்னாப்புல நாங்கள் கேட்டதுக்கு. அவரோட சரி அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோக்கு நம்ம வாங்கி கட்டாது அப்படின்னு சொல்லிட்டு உடையாச்சு. நல்லா அழுத்தமான கிடா. அப்போ இந்த மாதிரி கிடாய்கள்லாம் எப்படி கறி எப்படி இருக்கும் பாருங்கள். நல்ல பல்லு, இதெல்லாம் பல்லு போட்டிருக்காது. 3 கிடாயுமே பல்லு போட்டிருக்காது. 1 வருஷத்துக்கு உள்ள குட்டி தான் இருக்கும். 8 மாதம் 9 மாதம் குட்டியாக தான் இருக்கும். அப்போ இதெல்லாம் வந்து அர்த்தம்னா 42 ரூபாய்க்கு வரும்போது அவங்க எப்படி போனாலும் 35 ரூபாய்க்கு குறையாமல் கொடுப்பாங்க. இந்த 2 குட்டியும் பார்த்தீங்கன்னா ஐயா குட்டி. 2 குட்டியும் நான் 22 கேட்டேன். ஐயா வந்து 28 சொன்னாப்புல. காலையில் இறங்கணும் 32,000 சொன்னாப்புல. இப்போ 28 சொன்னாப்புல. குட்டி கொஞ்சம் பாடம் போட்ட சரக்கு மாதிரி தெரிஞ்சிச்சு, அதனால் கொஞ்சம் முளைச்சோம். இந்த பாடம் போட்ட சரக்குன்னா இடம் நிற்கிதில்ல, கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. அதனால் பாடம் போட்ட சரக்குகள் வாங்க கொஞ்சம் யோசிக்கிறது இப்போலாம். ஒன்றும் கட்டுதில்ல அப்படின்னு சொல்லக்காண்டி ஐயா பார்த்து கொண்டு போங்க அப்படின்னு சொன்னாப்புல. நம்மளும் கொஞ்சம் கட்டலை. 2 பல்லு தான், பல்லு பார்த்தீங்கன்னா 2 பல்லு தான், பார்த்தா தெரிஞ்சிருக்கும். பல்லு 2 பல்லு, அது பல்லு போடலாம். நல்ல கடாயெல்லாம் குறை சொல்ல முடியாது. கிடா நல்லா உயரமான கிடா, நல்லா உயரமான கிடா. ஆனால் 28 ஒரு இப்போ 25 நிற்பாங்க காசில் வந்து. நம்ம 22 கேட்டோம். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 23 தீரும், அது கூட தெரியாது. ஆனால் அந்த விலைக்கு வாங்கினா நம்மளுக்கு கட்டாது. நல்லா விட்டாச்சு. ஒரு 5000 குட்டியாக நைட்டு பார்த்து குட்டிங்க. இப்போ தான் விலை வச்சோம். நைட்டு கூப்பிட்டாரு, விலை வைக்கலை. ஆனால் இப்போ விலை வச்சேன், 20,000 விலை வச்சேன். அவர் நல்லா வாங்கிரு 20,000 ரூபாய்க்கு. அப்படியே கூப்பிட்டு சிரிச்சுக்கிட்டே இருக்கணும்னாப்புல. நான் 18,000 அது தருவேன் அப்படின்னாப்புல. நான் அதுக்கு 19,000 ரூபா தரேன் கொடுங்கயான்னு கேட்டேன். அவன் 20,000 ரூபா தரேன் கொடுங்கயான்னு அவன் கேட்டேன். செட்டியார், நீங்கள் தான் காசு கொடுக்குறீங்க, நாங்கள்லாம் காகிதம் கொடுக்குறோம் அப்படின்னு சொல்லி அவனை விழிச்சிருந்தாப்புல. நல்ல கடாயை குறை சொல்ல முடியாது, நல்ல அழுத்தமான கடாய். இந்த கடாயை விற்க முடியல அப்படின்னா அப்போ பார்த்துக்குங்க. கிடாய் விற்கலை லாஸ்ட் வரைக்கும், ஏற்றி வண்டியில் விட்டாப்புல. கிடாய் 2 கிடாயுமே நல்ல கிடா தான், எந்த ஒரு குறையும் சொல்ல முடியாது. கிடாயை பொறுத்தவரை கிடாய் 2மே நல்ல கிடாய். தாலி கிடந்தால் கோயில் கட்ட மாட்டாங்க, கறி கடைக்கு தான் ஆகணும். அதை கோயிலுக்கு வாங்க மாட்டாங்க. அந்த தாலின்னு சொல்கிறது முன்னாடி கிடக்கு பார்த்தீங்களா, அந்த மாதிரி கிடந்தால் அது வந்து கோயில் கட்ட மாட்டாங்க. கோயிலுக்கும் கறிக்கடைக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னா, கோயிலில் இந்த மாதிரி தாலி இல்லாமல் எந்த ஒரு குறையும் இல்லாமல், இந்த காதில் ஓட்டை இல்லாமல், சுழி இல்லாமல், எங்கேயும் எந்த ஒரு ஒச்சம் இல்லாமல், குறையும் இல்லாமல் இருந்துச்சுன்னா அதுக்கு 1000 கிலோ 1000 ரூபா, 1100 1200 வாங்குறாங்க கோயிலை பொறுத்தவரை. ஆனால் கறிக்கடைக்குன்னு சொல்லும்போது 800 அடக்கத்தில் வாங்கணும். 800 850 அடக்கத்தில் வாங்கினாத்தான் நம்மளுக்கு ஏற்றுக்கூலி, கேட்டு காசு, வண்டி செலவு, அப்புறம் உரிகோழி எல்லாத்தையும் வந்து நம்ம ஈக்குவல் பண்ண முடியும். அதுதான் வந்து அந்த கறிக்கடைக்காரங்க கொஞ்சம் அடித்து கேட்குறது, வேறு ஒன்றும் கிடையாது. இதில் 4 கிலோ விற்கும், 4 கிலோ விற்காது. அந்த 4 கிலோ ஐஸில் போட்டு மக்கிய நாளும் ஓட்டுவாங்க சில பேருக்கு. இப்போ நானாக ஒரே நாள் ஆகணுமா, ஞாயிற்றுக்கிழமை மட்டும்தான். என்னால் ஐஸில் போட்டு ஓட்ட முடியாது, அன்றைக்கே முடிச்சுட்டு அன்றைக்கே காலி பண்ணிடணும். அப்போ அந்த 4 கிலோ விற்கணும்னா அது கையை தான் பிடிக்கும், அது நட்டத்தில் போகிற மாதிரி இருக்கும். அதுக்கு நம்ம என்ன செய்ய முடியும், அதெல்லாம் ஈக்குவல் பண்ணி ஒரு 1000 ரூபாய் கம்மி பண்ணி கேட்போம் அப்படின்னு சொல்லி கேட்குறது, தொங்குறது, வேறு ஒன்றும் கிடையாது.
இப்போ இப்படி சரக்குகளை வாங்கி அறுத்தோம்னா இதில் கொழுப்பு இருக்கும், பெருங்கடைக்காரவங்க அதை வந்து ஒதுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் தப்பிக்கிறது கொஞ்சம் சிரமம் அப்படின்னு இப்படி சரக்கு வாங்கி அறுக்க மாட்டாங்க. அதுதான் அதில் உள்ள வித்தியாசம். இது 2 கிடாயும் பார்த்தீங்கன்னா நான் 20,000 கேட்டேன். செட்டியார் 18,000 கேட்டாப்புல. கொஞ்சம் சங்கடப்பட்டாங்க செட்டியார் கேட்டதுக்கு. நம்ம 20 கேட்டோம் 2 கிடாயும். அவருக்கு செட்டியார் தான் கேட்டேன், அப்படி கேட்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு 20 கேட்டேன். அவர் வாங்கினது 23 ரெண்டும் அப்படின்னு சொன்னாப்புல. 23 இன்றைக்கி கிடா விலைவாசியில் இல்லை, கொஞ்சம் கூடத்தான். 21, 22 வாங்கலாம். ஏன்னா இந்த கிடா 12 வச்சாலும் அது 10 கிடா தானே, பெரிய விஷயம் கிடையாது. 11,500 அது 10,500 10 அதுக்குள்ளே தான் இருக்கும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அது 11 ஆகக்கூடாதுல்ல. அந்த கடை 11 இருக்காங்க, வாங்கக்கூடாது. அதனால் 10 10,500 தான் அந்த கடை. இது ஒரு 11 வைக்கலாம், இல்லை 11,500 வைக்கலாம், அவ்வளோதான் வைக்க முடியும். 22 இன்னும் அடக்க முடியும். அது இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த 2 குட்டியும் எங்கள் அண்ணன் வச்சுருந்தாப்புல. குட்டியை பார்த்தா கொடுக்க விடுவோம், ரொம்ப நேரம் நம்மளுக்கு கொடுப்பாப்புல, சரியாக கொடுக்குறதில்ல. அன்றைக்கி பொண்ணு சக்கரைப்படி சொன்னதுக்கு வாங்க நம்ம குட்டி கேளுங்க, நீங்கள் அன்றைக்கே சொன்னீங்க வாங்கன்னு சொன்னாப்புல. 2யும் 15 கேட்டேன். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நான் வாங்கினது 17 இப்படி கேட்டால் நான் எப்படி குட்டி கொடுக்குறேன் ஆச்சாங்க கத்தினாப்புல. ரெண்டும் கொஞ்சம் பொடி குட்டி, நம்ம குட்டி மேக்ஸிமம் கதைக்கே அறுக்கிறது இல்லை, எல்லாம் போய் பேப்போம் சொல்லி கேட்டேன். அவர் எப்படி கேட்டால் எப்படி கொடுக்குறது அப்படின்றப்ப இந்த குட்டிலாம் அறுக்க மாட்டேன், எனக்கு வேணாம்னே, இந்த வேலையும் எனக்கு மதியம் கிடையாது அப்படின்னு கேட்டேன். அதோட அவர் நான் வாங்கினது 17 வாங்கிடுங்க அப்படின்னாப்புல. இதில் ஆசை சந்தை முடிய போகிற நேரம் ஒரு 9 மணி இருக்கும், 8:30 9 மணி இருக்கும். அந்த நேரம் அவனை போய் சுற்றி பார்த்துட்டு இப்படி வந்தாச்சு. வந்துட்டு ஏதாவது கந்த முடிஞ்சிட நேரத்தில் ஏதாவது ஒன்று கிடைக்குமா அப்படின்னு சுற்றி பார்த்தோம், ஒன்றும் கிடைக்கல. கட்டாதி அவ்வளோ கிளம்பிட்டேன். ஆனால் நல்ல கிடாய்கள். இந்த ஒரு கிடாயை 10,500 வாங்கினது சோழ போகிறேன். இது 2யும் 11 11,500 அவர் கொடுக்க மாட்டேன் சொல்லிட்டாப்புல. கூட அப்படி சொல்லிட்டாங்க. ஒரு கிடாயை பிடிச்சி போகணும், ஒரு கிடாயை விட்டாப்புல, காத்த விட்டுற கிடாய் ஒன்று 10,500 விட்டாப்புல. நம்ம கறி கடைக்கு தான் வந்தது அந்த கிடாயெல்லாம். அதெல்லாம் நல்ல கிடாய். அந்த மாதிரி கிடாய்கள் தான் நம்ம மேக்ஸிமம் அறுக்கிறது. நல்ல கிடாய்கள் மட்டும் தான் அறுக்கிறது. முழுசாக பாருங்கள், பார்த்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எதுவும் குறைகள் இருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா நம்ம வந்து இதை வந்து தொழிலாக பார்க்கல, நம்ம வந்து வியாபாரத்தை தொழிலாக பார்க்குறோம். நம்ம வேறு தொழில்கள் அதிகமாக இருக்குது. இதை ஒரு வியாபாரங்கள் போயிட்டு இருக்கும்போது சைடாக இதை பார்க்குறோம். எதுவும் தவறுகள் இருந்தால் அதை நம்ம மன்னிச்சுக்கோங்க. யாருடைய இதையும் வந்து மனசு புண்படுற அளவுக்கு நம்ம பேசியிருந்தாலும் அதுக்கு மன்னிப்பு கேட்டுக்கிறேன். ஏன்னா அந்த குட்டிகள் வாங்க வைக்கிற கொஞ்சம் தப்பான வார்த்தைகள் யூஸ் பண்ணுறாங்க. நம்ம காலப்போக்கில் அதை தோன்றதுக்கான வழிகளை பார்க்குறேன். அது கூட என்னால் அது எப்படின்னு தெரியல, அதுக்கும் சேர்த்து மன்னிப்பு கேட்டுக்கிறேன்.